என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொறுப்பாதங்களை வணங்கி ஜாமக்கோல் வகுப்பு 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. முதல்ல இந்த வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முடியாத எத்தனையோ அன்பர்கள், சகோதர சகோதரிகள், குருமார்கள் அவங்கெல்லாம் வீடியோ பதிவு மூலமா பார்க்குறீங்க. நிச்சயமா நீங்களும் இந்த வீடியோ பதிவெல்லாம் பார்த்து உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய ஜோதிட ரீதியான கருத்துக்களையும் நீங்க பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது வளர்ச்சி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் தீர்க்காயுசா குடும்பத்தோட சந்தோஷமா எல்லா செல்வங்களும் பெற்று நல்லா இருக்கணும். இதுதான் ஆண்டவனை நான் அன்றாடம் வேண்டுறது. நன்றி. சரி, இவ்வளவு நாள் நாம் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? உதயம் பார்த்தோம், கவிப்பு பார்த்தோம், ஆருடம் பார்த்தோம். இப்படி ஒன் பை ஒன்னா நாம் எல்லாமே இண்டிவிஜுவலாக பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இனிமே வருகின்ற வகுப்பு இன்னும் ஒரு 2 வகுப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? இந்த வகுப்பு 7வது வகுப்பா என்ன உஷாமா? ஆமாங்க ஐயா, இது 7வது வகுப்புங்க ஐயா. 7வது வகுப்பு. இந்த வகுப்பு 7வது வகுப்பு. அடுத்து 8, 9 இந்த வகுப்பு. சரிங்களா? இந்த 2 வகுப்பு தான் இருக்கு. இதுல என்ன, இந்த வீடியோ மூலமா நான் என்ன தெரிவித்துக் கொள்றேன்னா, ஒரு விஷயம், பார்க்குறவங்க நிறைய பேர் வகுப்புக்கு வரல, வீடியோ வாங்கி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதற்கான குரு தட்சிணையை முழுமையாக செலுத்தாமல் எல்லா வீடியோவும் வரல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. தயவு பண்ணி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அந்த குரு தட்சிணைங்கிறது நாம் 2 தவணையாக கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ கால அவகாசம், ரொம்ப கால அவகாசம் தான் கொடுக்கணும். ஆனால் அதையும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான், ஏன்னா ஒரு சில பேர் செய்கிற தவறுகளால் பல பேர் அங்கே பாதிக்கப்படுறாங்க. ஒரு சில பேர் தான் அந்த தப்பு பண்ணுறாங்க, பல பேர் அதை பண்ணுறதில்ல. அவங்க கண்ணியமாக இருக்காங்க. அதனால் இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் அதை வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டிய தொகை இருந்ததுன்னா அதை நீங்கள் குரூப்லேயே அனுப்பிட்டு நீங்கள் குரூப்லேயே அதை போடலாம், மெசேஜ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கான தளம்தான் அது. சரிங்களா? அது எல்லாத்துக்கிட்டும் ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு சிலர். சரி, இப்போ நாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்த்துக்கிட்டே வந்தோம். உதயம் தனியாக பார்த்தோம், ஆருடம் தனியாக பார்த்தோம், கவிப்பு தனியாக பார்த்தோம். இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ நாம் ஒட்டு மொத்தமாக ஒரு சார்ட்டை பார்த்து பலன் சொல்றதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிட்டோம், நம்ம தயாராகிட்டோம்னு சொல்ல வரோம். ஒட்டு மொத்தமாக ஒரு சார்ட்டை பார்த்து அந்த சார்ட்டுக்கு உண்டான பலன் இதான் சார், அதற்கான காரணங்கள் என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும். காரணம் என்ன? அதற்கான காரணங்கள் என்னால் சொல்ல முடியும். எனக்கு அது புரிஞ்சிருச்சு. நீங்கள் சொன்னது புரிஞ்சுது, எனக்கு ஓரளவுக்கு சிந்திச்சது புரியுது. அப்படிங்கிற அளவுக்கு நாம் தயாராயாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு சார்ட்டுக்கு கீழையும் அந்த கேள்விகளை கொடுத்துட்றோம். ஐயா, வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே ஐயா. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? இப்போ காத்தடிக்கிறதா இல்லையா? இப்போ பாருங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோமா? இப்போ பாருங்க ஐயா, எல்லாரும் கேக்குதுங்களாமா? பாருங்க, இப்போ நல்லா கேக்குதா? ஏதாவது பிரேக் ஆகுதா பாருங்க.
மற்றவங்களுங்களா ஓகேங்களா வாய்ஸு? மற்றவங்களுக்கு கரெக்டாக கேட்குதுங்களா? சொல்லுங்க. அப்படியே பிரேக் ஆகி கேக்குது ஐயா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்படிங்களா? ஒரே நிமிஷம் பார்த்துடுறேன். இப்போ வந்துச்சு ஐயா. இப்போ ஓகேங்களா? இப்போ ஓகே ஐயா. இப்போ ஓகேங்களா ஐயா? ஓகே ஐயா. இப்போ வந்துச்சு வாய்ஸ். இப்போ கிளியரா இருக்கு. சந்தோஷம். அது கொஞ்சம் டவர். சரி, இப்போ இந்த சாட்டுக்கு நாம பலன் சொல்ல போறோம். இப்போ எல்லாரும் பேசலாம். பொதுவா பேசுறது தடைகள் இல்லை. இந்த சாட்டை பாருங்க. இந்த ஜாமக்கோல் ஒருத்தர் எனக்கு கன்வெர்ட் பண்ணி அனுப்பிட்டு, சார் கார் வாங்கலான்னு இருக்கேன், இப்ப வாங்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்கிறார். அவரு ஒரு ஜோதிடர் தான். அவர் என்கிட்ட கேட்டாரு. நான் அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அந்த பதில் அதோட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு. இப்ப என்னுடைய கேள்வி நானே கேட்கிறேன். இந்த சாட்டை பாருங்க. கார் வாங்கலாமா வேண்டாமா? உங்களுடைய சஜஷன் என்ன? சொல்லுங்க. வேண்டாம் ஐயா. வேண்டாம் ஐயா. வேண்டாம் சொன்னா காரணத்தோட விளக்குங்க, விளக்கமா சொல்லுங்க. ஆருடம் உதயத்துல பாம்பு வந்துகிறது. ம். அதுக்கு 4ஆம் இடம் தான் வண்டி வாகனம். 4ஆம் இடம் வந்து குரு வீடு. அந்த குரு வந்து வெளிவட்ட கட்டத்துல கவிப்புல வந்து மாட்டிக்கிச்சு. அதனால வேண்டான்றது என்னுடைய ஐயா. ஓ, சூப்பர், அருமையான விளக்கம். இது ஒரு நல்ல விளக்கம் அவர் கொடுத்திருக்காரு. வாங்கலாம் நான் சொல்றேன் சார். வாங்கலாம் நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க கேசவன் சார். இதே ஆருடமும் உதயமும் பாத்தீங்கன்னா உதயத்தை நோக்கி சந்திரன் வந்துட்டு இருக்காரு. உதயத்தை நோக்கி சந்திரன் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து கேள்வி கேட்டது வந்து காரை பத்தி கேட்டிருக்காரு. பாம்புன்றது வந்து பாத்தீங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பை தரும். பொருளாதார சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பாதிப்பை தராது. 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா வாகனத்துக்குரிய செயல்பாடா பாத்தீங்கன்னா சனியும் எடுத்துக்கிறேன். அதற்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா செவ்வாயும் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா குரு, அந்த வீட்டுடைய பார்வையை குரு வந்து அந்த வீட்டையே பாக்குறாரு. ஆகையினால அவருடைய எண்ணங்கள் வந்து சரியா இருக்கும். வாங்கலாம் நான் சொல்றேன் சார். வாங்கலாம் நீங்க சொல்றீங்க. ஆமா, நல்ல பாயிண்ட் நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கு விளக்கம் சொல்லணும், கட்டாயம் சொல்றேன் நான். சரி, எல்லாரும் சொல்லி ஐயா வண்டியை வாங்க கூடாது. ஏன்னா வந்து பாம்பு வருது. அதுக்கு 4வது இடத்துல உள்கட்டத்திலே வந்து ராகுவம் வந்துடுது. உதயாதிபதி வந்து புதன். அவர் கூட வந்து புதன் சூரியனும் மாந்தி உட்கார்ந்து இருக்காங்க. சரிங்க. அப்போ வந்து கட்டாயமா வந்து அது 9 உயிர்காரகத்துவத்துல வந்து வரும்பொழுது அவங்க அப்பா இல்லைன்னா இவருக்கே சொல்ல முடியாது, ஜாதகருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா 9ஆம் இடம் குரு ஆயிடுது. குருவை வந்து குரு வந்து அது பக்கத்துல தான் இருக்கு. வட்டத்துல குரு பக்கத்துல தான் இருக்கு. அப்ப இவருக்கே கூட ஏதாச்சும் வந்து மரணத்துக்கு நிகரான விஷயங்கள் தான் நடக்கலாம். அவர் வண்டி வாங்காம இருக்கிறதா பெட்ரு. ஐயா ஒரு சின்ன விஷயம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அவர் சாரு அது 4ல வந்து ராகுகால யமகண்டம். அது ராகு கிடையாது. ஏன்னா அந்த ரெண்டுல போட்டுக்கிறது வந்து ஜிகே ஐயா வந்து ராகுகால யமகண்டம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அது ராகு இல்ல. அது ராகு இல்லன்றத சொல்றேன் ஐயா. வேற எதுவும் இல்ல. ராகு இல்ல, அது ராகு காலம். ஓகேங்க. எனக்கு ராகு கால யமகண்டம். ஓகேங்க. இன்னும் யாரெல்லாம் சொல்லணுமோ சொல்லலாம். எல்லாரும் கருத்துக்களை சொல்லுங்க. அப்ப பேசினாதான் நல்லா இருக்காது. ஐயா நான் உஷா பேசுறேன் ஐயா. சொல்லுங்க உஷா. ஐயா, உதய 6 இடத்திலே பாம்பு இருக்கு. 4ஆம் இடத்துல வந்து குரு இருக்கு. குரு வந்து பகையா இருக்கு. வெளிவட்டத்துல செவ்வாயா இருக்கு. இப்ப ஒரு வண்டி வாங்க கூடாது. வண்டி வாங்கினா விபத்துவும் பண இழப்பும் ஏற்படுங்க ஐயா. அற்புதம், மகா அற்புதம்.
ஐயா எனக்கு தெரிஞ்சது சொல்றேங்க இல்ல ஐயா. இல்ல நான் நிஜமா சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு நான் இந்த இடத்துல கூட சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். தயவு செய்து நான் அஸ்ட்ராலஜி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணிடலாம். ஆனா வகுப்பு ஆரம்பிச்ச அப்புறம் நான் கிண்டல் கேலி நான் பண்ணவும் மாட்டேன், அதுக்கு இடமும் இல்லை. தயவு பண்ணி நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க சொன்ன பதில் அற்புதமான நல்ல பதில் நான் சொல்றேன். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நல்ல பதில் கொடுக்குறீங்க. ரைட். வேற யார் கருத்து சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் கருத்து சொல்லட்டுங்களா? பேசலாங்களா? நானு ஓகே. ரைட். அதாவது நாம எப்பவுமே ஒரு பிரசன்னம் போட்டோம் அப்படின்னா அந்த பிரசனத்துக்கு முதல் முக்கியத்துவத்தை நாம் எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்னா கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வியின் அடிப்படையிலேயே அந்த பிரசன்னம் அமைகிறது. ஃபர்ஸ்ட் நீங்க குறிக்கணும்னா தயவு பண்ணி அப்படியே குறிங்க. அந்த கேள்விக்கு உண்டான காரக கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரக கிரகங்கள் மட்டும் இல்ல, காரக வீடுகளும். காரக கிரகங்கள் மட்டுமல்ல, காரக வீடுகளும். அப்ப காரகம்னு முடிவு பண்ணிட்டோம். நாம வண்டி வாகனம்னாலே 2 கிரகத்தை இங்க கொண்டு வந்துடுவோம். கிட்டத்தட்ட 3 கிரகமும் கொண்டு வந்துடலாம். அது 3 கிரகம் என்ன? ஒன்னு சுக்கிரன், இன்னொன்னு சந்திரன், இன்னொன்னு செவ்வாய். இந்த 3 கிரகத்தை கொண்டு வந்துடலாம். அற்புதமா கரெக்டா இருக்கும். சந்திரன் காலபுருஷனுக்கு 4, சுக்கிரனும் செவ்வாயும் அதுக்கு உண்டான காரகம். இந்த வண்டி வாகனங்களுக்கு உண்டான காரகம் பாத்துக்கிறோம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதயம் பலமாக இருக்கிறதா பலவீனமாக இருக்கிறதா? உதயம்னா உதயாதிபதி ரொம்ப முக்கியம். உதயத்தை கடந்து சென்ற கிரகங்கள் என்ன? உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நாம பார்த்தோம் அப்படின்னா ஆருடம் உதயம் ரெண்டுமே ஒன்னாத்தான் இருக்கு. அப்ப உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் என்ன? உள்ள வரக்கூடிய கிரகம் என்ன? அது பாம்பு. ராகு. கிட்டத்தட்ட ராகு வரார். கேள்வி கேட்ட நேரத்துல நாம அந்த ராகுங்கிறது வண்டி வாகனங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, உயிர் காரகத்தை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் கூட ஐயா அவங்க சொன்னாங்க, கேசவன் சார், அது ரொம்ப கரெக்ட், 100% கரெக்ட். ராகு என்பது உயிர் காரகத்துவத்தை தான் பாதிக்கும், பொருள் காரகத்துவத்தை பாதிக்காதுங்கிறது கரெக்ட். ஆனால் இந்த பொருளின் மூலமாக அந்த உயிர் காரகத்துவம் பாதிக்கப்படலாம். இந்த இடத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவர் வாங்கணும் நினைச்ச அந்த கார் மூலமாக, அதை கூட சொன்னாங்களே, விபத்து ஏற்படலான்னு, அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட். அல்லது நெருக்கடிகள் ஏற்படும். உஷாமா சொன்னாங்க பாருங்க, நெருக்கடிகள் ரொம்ப 100% சரி. எப்படி நெருக்கடி ஏற்படும்? நல்லா கவனிச்சிங்கன்னா இதுல நல்லா பாருங்க. அந்த உதயத்திலிருந்து 4ஆம் இடத்தை மென்ஷன் பண்ணி ஐயா அவங்க சொன்னாங்க, பாலகிருஷ்ணய்யா, அது ரொம்ப கரெக்ட். அந்த 4ல சனி இருக்கார், நேர் 7ல செவ்வாய் இருக்கார். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணது கேசவன் சார் தான். கம்பைன் பண்ணது சரி, ஆனா பலன் கொஞ்சம் மாறுபட்டது, வேற ஒண்ணும் இல்லை. எப்பொழுது 4ஆம் இடத்துக்கு செவ்வாயுடையும் சனியுடையும் காரகத்துவம் இருக்கிறதோ அது முழுக்க கடனாகவும், அது பெரிய ருணர் ரோக சத்ரு எதிரி, அதனாலே பல இன்னல்களையும் துன்பங்களையும் அவர் அனுபவிக்க போகிறார் என்பதையும் நமக்கு தெள்ள தெளிவாக காண்பிக்கிறது இந்த ஜாமக்கோல் பிரசன்னம். ரொம்ப தெளிவா காமிச்சிருச்சு. அவர் வாங்குறாரு அப்படின்னா அதன் மூலமா பெரிய பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர சுகம்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. சுகம்னு நம்மளால சொல்லவும் முடியாது. காரணம் சனி செவ்வாயை பத்தி நான் சொல்லவே வேண்டாம், உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப பிரச்சனைக்குரியது.
அப்ப அதோடைய கான்டாக்ட் அந்த உதயத்திலிருந்து 4 முக்கியம். ஏன் அந்த 4ஆம் இடத்தை எடுத்ததுங்கிறது ரொம்ப ஹைலைட், ரொம்ப சூப்பர். அது 4ஆம் இடத்தை எடுத்து இப்ராஹிம் சார் சொன்னார், 4ஆம் இடம் எடுத்து ரொம்ப ஹைலைட், ரொம்ப கரெக்ட் அதுவும். ஆனா அங்க கவிப்பு, அந்த 4ஆம் அதிபதி கவிப்பு வருது பாருங்க, அது ரொம்ப தப்பு. அங்க என்ன சொல்லுது, இண்டிகேட் பண்ணுது, உதயத்திலிருந்து 4ஆம் அதிபதி. சார் இங்க சுக்கிரனும் கவிப்பு வரல, செவ்வாயும் கவிப்பு வரல, சந்திரனும் கவிப்பு வரல, எல்லாருமே தப்பிச்சுட்டாங்களே சார். ரைட்டு சார், தப்பு இல்லை. உதயத்திலிருந்து 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்துக்கு பவர் இருக்குல்ல, அந்த 4ஆம் அதிபதியே கவிப்பு இருக்குது இல்ல, அப்ப அது தப்புன்னு தான் அர்த்தம். அப்ப அதை நாம வந்து ஒத்தி வைக்கதான் வேணும் இந்த விஷயத்த. எதை? கார் வாங்குறது. சரிங்களா? இந்த இடத்துல இதை வந்து ஒரு பர்த் சாட்டாவே நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜாமக்கோல் பிரசன்னம் மாதிரி இல்லை. நீங்க கிட்டத்தட்ட அவருடைய அந்த ஜாதகர் உங்கள்கிட்ட வந்திருக்காரு, அதற்கான கேள்வி இது, அவர் வாழ்க்கையில என்ன மாதிரி துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காருங்கிற உட்பட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த சாட் மூலமா நிறைய தெரியப்படுத்தலாம், சொல்லவும் முடியும், உங்களால முடியும். அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களால சொல்ல முடியும். அது எப்படி சொல்றது சார், ஒன்றும் புரியலையே. பர்த் சாட் மாதிரி இதை நீங்க நினைச்சுக்கலாம். பர்த் சாட் அப்படின்னா உதயம், ஆருடம், அந்த உதயாதிபதியும் புதன் தான், ஆருட அதிபதியும் புதன் தான். அவர் எங்க இருக்காரு? நேர் 7ல இருக்கார். நேர் 7ல இருக்காருங்களா? 7ல இருக்கக்கூடிய அந்த புதன் யாரை நோக்கி உள்ள போறாரு? சுக்கிரனையும் சனியும் நோக்கி, இல்லையா? என்ன ஒருத்தர் போய் பேசுறேன் ஆமா சார், சொல்லிட்டுனா? ஆமா ஆமாங்க ஆமா ஐயா. சார். சரி, இப்ப அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், ஆனா பணத்தை நோக்கி அவர் பயணம் இருக்குதுன்னு சொல்லலாம். சொல்லாம பாருங்க, பணம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், பணத்தை நோக்கிதான் அந்த ஜாதகர் பயணப்படுவார். காரணம், புதன் சுக்கிரனையும் சனியும் நோக்கி போகுது. அப்போ சுக்கிரன் என்பது பணம், சனி என்பது தொழில். தொழில் மூலமான லாபங்களை நோக்கித்தான் அவர் பயணப்பட்டு இருக்கிறார். அவர் வந்து இப்ப என்ன சொல்லணும், இவருக்கு நல்ல பாட்டு ஒண்ணு போடலான்னா காசு பணம் துட்டு மணி மணின்னு பாட்டை போட வேண்டியதான், வேற வழி இல்லை. அவருடைய சிந்தனை அப்படி இருக்கும்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அவருடைய சிந்தனை அதை அப்படித்தான் இருக்கும். காரணம், உதயாதிபதி உதயாதிபதி அதைத்தான் இண்டிபேட் பண்ணி காட்டுறாரு, நமக்கு காட்டுறாரு. அப்ப நம்ம ஜாதகரை பற்றி நம்ம பேசலாம். ஜாதகர் எப்படி இருப்பார், எப்படி ஆகப் போகிறார், எந்த மாதிரி சம்பவங்கள் அவருக்கு இப்பொழுது நடைபெறும், அல்லது என்ன மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கூட இதுல வந்து நம்ம பேசலாம். பாருங்க, உதயத்துக்கு நேரு 7, 8ஆம் இடத்துல கவிப்பு. அது யார கவிப்பு? குருவ கவிப்பு. 8ல கவிப்பு, குருவ கவிப்பு. நீங்க குருனாலே பெரிய பணம் முடங்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க பேசாம இருங்க, கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். எந்த விதமான புதிய பொருள் அது இதுன்னு பெரிய பெரிய எக்ஸ்பென்ஸ் பண்ணிடாதீங்க. அதனால பெரிய சிரமங்கள் உங்களுக்கு வந்துடும். அதனால பொறுமையா இருக்குன்னு நம்ம வந்து அவருக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்து அனுப்பலாம். அவருக்கு ஒரு இண்டிகேஷன், ஜஸ்ட் நம்ம அவர் சொல்றத நம்ம சொல்றத அவருக்கு செய்யறாரு, செய்யாம கூட போயிடுறாரு, அது வேற விஷயம். நாம வந்து ஒரு இண்டிகேஷன் பண்ணி அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா இதுல மட்டும் இல்ல, அவசரப்பட்டு அவர் செஞ்சிட்டாருன்னா பெரிய சிக்கிடுவார். அதுதான் இந்த சார்ட்டுடைய இது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா சார்? இவரு செகண்ட் ஹேண்ட் கார் தான். இதுல ஒரு நல்ல விஷயம் போனாமா உங்களுக்கு பகிர்ந்துக்கிற, அவர் கேட்டதே செகண்ட் ஹேண்ட் கார் தான். அவர் கேட்டதே செகண்ட் ஹேண்ட் தான். கரெக்ட். உங்களுடைய திங்கிங் 100% கரெக்ட். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. ஐயா, இப்போ புதன்னா வியாபார கிரகம், அதாவது வியாபாரமா கார் வாங்கி வியாபாரம் பண்ண பண்ணல, ஒரு கார் வாங்குறாருன்னு வச்சுங்களேன். அந்த சுக்கிரன் பணம், சனி வந்து தடை பண்றது. பணம் வாங்க, அந்த கார் வாங்குறதுக்கு பணம் இல்லாத காரணமா கூட இருக்கலாம்ல. அதாவது பணம்னா பற்றல இல்ல வாங்குறதுக்கு இன்னும் அதிகமாகுது, அது மாதிரி கூட ஏற்படலாம்ல ஐயா?
நீ சொன்னது கரெக்டு தான். நான் வந்து ஒரே ஒரு ஐடியா தான் பார்த்தேன், கவிப்பை பார்த்தேன். கவிப்பு வந்து குரு கவிச்சிருக்காரு. அந்த வீடு வந்து செவ்வாய், வண்டிக்கு காரகம். அது 4ஆம் இடத்துல இருக்கிறதால கார் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுதான் என்னுடைய ஐடியா. 100க்கு 100 உண்மை. ஓகே அவரு 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு 5 லட்ச ரூபாய் காரை பாக்குறாரு. ஓகே எப்படிங்க? ஃபைனான்ஸ் போட்டுக்கொண்டே தான் சார். ஃபைனான்ஸ் போட்டுக்கொண்டே தான். ஃபைனான்ஸ் போட்டுக்கலாமா? இல்ல, ஃபைனான்ஸ் போட்டாலும் அதை கட்ட முடியாத நிலைமை வரதான் கவிப்பு காட்டி எடுத்து வாங்கினாலும் சொல்றேன் நானு. சார் அதாவது வந்து நான் தேர்வு செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். இப்ப இந்த இடத்துல நாடி விதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சனி பிளஸ் செவ்வாய். இப்ப நம்ம நாடி விதியில என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஜாமக்கோலுக்கு நாடி சார் ஒரு சின்ன தப்பா இருக்கு. இல்ல கரெக்ட்டுங்க, அவர் சொல்றது கரெக்ட். நாடி நாடி எங்கேயும் எதுலயும் தோத்து போவாது. கரெக்ட், சொல்லுங்க. இப்போ நம்ம எந்த காரகத்துவத்தை எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரகத்துவத்துடைய கோல் என்னவோ அந்த கோலின் வழியாக நம்ம செல்லும் பொழுது அந்த கோல் நம்ம எதுவும் செய்யாது என்பது நாடி விதி. ஆமா. இப்போ அவர் என்ன படிக்கலான்னு கேட்கும்போது ரியல் எஸ்டேட் படிச்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றோம், இல்ல பல் டாக்டர் படிச்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது சனி பிளஸ் செவ்வாய் நாடியுடைய விதி. இல்ல ஒரு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு எம்எஸ் படிச்சா சரியா போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதே போல பாத்தீங்கன்னா அந்த காருக்கு பக்கத்துல கார் பிளஸ் லோடிங்கோட வரக்கூடிய நிறைய வண்டிங்க வரும். கார்ல காரா இருக்கும், காருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 3 சீட்டர் போட்ட ஒரு வண்டி இருக்கும், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லோடிங் பண்ணக்கூடிய ஒரு வண்டி இருக்கும். இது ஒரு வியாபார கிரகம். அதுக்கு பக்கத்துல சுக்கிரன் இருக்காரு. வியாபாரம் பண்ணுவதற்காக சுக்கிரனுடைய கார் சொகுசாக இருக்கும். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனநிலையை ஆம் என்று உறுதி செய்து, ஏன்னா புருஷத்தின் 4வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பாம்பு என்பதை அது 4 சக்கரம் என்பது பலக்கால் அப்படி என்பதனால அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணிப்பு. அதனால அப்படி நான் எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி குருவோட கனெக்டிவிட்டி ஆகுறதுனால சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்றதுதான் கணக்கெடுத்தேன் நான். சனி செவ்வாய்னா பெரிய கடன்ங்கிறது நீங்க மனசுல வச்சுக்கணும். பெரிய கடன், அதாவது தீர்க்கக்கூடிய கடன் அல்லது முதல்ல. சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்துச்சு அப்படின்னா அது தீர்க்கக்கூடிய கடன் அல்ல, அது கண்டினியூட்டி, தொடரும். இந்த இடத்துலதான் எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், எனக்கு ஒரு இளநீர் குடிச்சா யூரின் வந்து பாத்தீங்கன்னா எல்லோல இருந்து ஒயிட்டா மாறுறத ஃபிராக்சர் ஆஃப் ½ an hour 1 hourல ரிசல்ட்டா எடுத்துடலாம். ஒரு மாதுளம் ஜூஸ் குடிச்சிட்டு படுத்தோம்னா காலைல மோஷன் ஃப்ரீயா போகும் அப்படின்றத இயல்பா எடுத்துடலாம். இதே போலதான் இப்ப சனி செவ்வாய்னா கடன் தான் அப்படின்னா இந்த வாகனம் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னால பிரிச்சு பாக்குற அந்த 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 தொகுப்பை வந்து இறையாகிய நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கை கொஞ்சம் சுலபமா பயணிக்கும்னு நான் நம்புறேன். அது வந்துரும், ஒன்றும் கவலைப்படாது. நம்ம வந்து நாடில வந்து 7ஆம் இடத்தை அதிகமா எடுக்க மாட்டோம் ஐயா. 7 கிரகம் வந்து பிரச்சனை தானே கொடுக்கும் நமக்கு. என்னங்கய்யா? நாடில வந்து நம்ம 1 5 9 3 11 2 12 இதுதானே நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து 7 வந்து எப்பவும் பிரச்சனையை தானே கொடுக்கும். அது இல்ல, நம்ம 7ங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, சனிக்கு அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு செவ்வாய்க்கு கான்டாக்ட் வருது இல்லையா? அது சனிக்கு செவ்வாய் கான்டாக்ட் வந்தாலும் அது 7ல தானே வருது. அப்ப வந்து அது வந்து ரொம்ப பலமா இருக்கும். அது அந்த பலமே வந்து நிறைய பிரச்சனை கொண்டு வந்து கொடுத்து விட்டுரும் இல்லையா நமக்கு. அதை விட்டுட்டு நம்ம 1 5 9 எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப எல்லாத்தையுமே வந்து லேசா கொண்டு போயிடும். எல்லாத்தையுமே ஈஸியா நம்ம வந்து அதுல இருந்து ஃபாலோ பண்ணி முடிச்சு போய்க்கினே இருக்கலாம். அது பலமா இருக்கு, கடன் பலமா விழுகும் தான் சொல்றது. ஓகேங்க, ரைட்டுங்களா? சரிங்க. இப்ப சொல்லுங்க பாலகிருஷ்ண ஐயா, நீங்க எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. ஐயா, எனக்கு தெரிஞ்சு ஜாமக்கோல்னா அதாவது பலன் சொல்லும் போது உதயம், ஆருடம், கவிப்பு இந்த 3 விஷயங்களை வச்சுட்டு வெளிவட்ட கட்டத்தை வச்சு சொல்லலாம். உள்வட்ட கட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. ரொம்ப டெப்தா கேட்கறாங்க, எனக்கு இன்னும் வேணும்னும் போதுதான் அந்த உள்வட்ட கட்டத்தையே பார்க்கணும். நம்ம நாடியையோ பராசர முறையோ பயன்படுத்தவே கூடாது. பலன்கள் எப்படி சொல்லலாம்னு தெரியலாம், அது ஓகே.
ஆனா ஜாமக்கோல்னு வந்துட்டா இந்த மூன்றுடைய அடிப்படையில தான் வேலை செய்யும். ஆமா. நம்ம வந்து நாடியோ பராசரம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பலன்கள் வேணா சொல்லலாம், இது இருக்கதால அப்படி நடக்குதுன்ட்டு. ம். கவிப்பு கவுத்துச்சுனாவே முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். அது சூப்பர். அது நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க அவ்வளவுதான். சொல்றது ஷார்ப்பு. ம். நீங்க சொல்றது அதான். ஷார்ப்பு. ஏன்னா நம்ம அதை இதோட மிங்கிள் பண்ணோம்னா இந்த ஜாமக்கோலை வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஆனா சக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த எனக்கு நான் படித்த நிறைய புத்தகங்களை பார்த்தது ஐயா, சொல்லுங்க. உதயம், ஆருடம், கவிப்பு, வெளிவட்ட கிரகங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கலாம். ஏன்னா அதுலதான் உதயாதிபதி இருப்பாரு. ம். இதை வச்சு ஓரளவுக்கு சொல்லிடலாம். இன்னும் டெப்தா போனதான் உள்வட்ட வட்டத்தை வச்சு சொல்லும் போது இன்னும் பலன் சூப்பரா இருக்கும் ம். அப்படின்னு நிறைய புத்தகத்துல படிச்சிருக்கேன் ஐயா. அதாவது ரொம்ப நல்லது. நீங்க சொன்னது நல்லது ம். ஐயா. ம். நிறைய உண்மைகளை புத்தகங்கள்ல தேட முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ரைட்டுங்களா? கரெக்ட் தான். நான் நீங்க வந்து நிறைய இந்த உண்மைய நீங்க ம். புத்தகங்கள்ல தேடவே கூடாது. நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. இல்ல இல்லையா, இந்த இவரு இருக்கிறார் இல்லையா, காளிமுத்து செல்வம் சார், கோபாலகிருஷ்ணன், அவங்க ஒரு புத்தகம் போட்டுக்கிறாங்களே. சார் நான் அவங்க எல்லாருமே வி ஆர் ஃப்ரம் தாராபுரம் எல் துரைசாமி. ஓகே, நன்றி. மேனுஃபேக்சரிங் ஓகே ஓகே. மேனுஃபேக்சரிங் அங்கதான். அங்க ஆமா இருந்து ஐயா. மேனுஃபேக்சரிங் ஆகி தான் எல்லா பக்கம் போயிருக்கு. வி ஆர் மேனுஃபேக்சரிங் ஆகி தான் நாங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ரைட் நான் ரைட். என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னா, ம். நீங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லலையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், நீங்க எடுத்து பரிசீலனை பண்ணி பாருங்க. நான் ம். எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லல, எடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றேன். நன்றிங்க ஐயா. ம்? நன்றி நீங்க ஐயா. கொஞ்சம் எடுத்து பாருங்களேன், நல்லா வருமே அப்படிங்கிறது என்னுடைய சரிங்க. ரிக்வெஸ்ட். அவ்வளவுதான். ஓகே ஐயா, அதெல்லாம் ஒண்ணு. நீங்க சொல்றதை கேட்கறேன். நன்றி. ரைட்டுங்களா? அதனால இதை நன்றிங்க. பெருசா யாரும் வந்து சொல்லி இருக்க மாட்டாங்க. சரிங்க. அதனால இது வந்து கரெக்டா இருக்கும். நீங்க நாடி விதிகளை உள்ள புகுத்திக்கிட்டு சொன்னீங்கன்னா, ம். நாடிங்கிறது எப்படின்னா ஷார்ட்டா சொல்றது. நீங்க ம். அப்படி ஷார்ப்பா பேசலாம். புரியுதா புரியலீங்களா? ஓகே ஐயா. ஷார்ப்பா பேசலாம். இப்ப இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் சொன்னது தெரியுங்களா? இப்ப நானே ஆமா உங்கள்கிட்ட ஐயா. சொல்லிட்டேன், ஒரு 1 லட்ச ரூபா வச்சுட்டு 5 லட்ச ரூபா கார் தேடுறாருன்னு சொன்னேன். ஆமா ஐயா. அவரை கேட்டா ஆமான்னு தான் சொன்னாரு. ஓகே. ஆ? ரைட் ஐயா. அப்புறம் பழைய வண்டின்னு அம்மா சொன்னாங்க. அது 100% உண்மை. ஆமா, சனி பழசு. இப்ப சனி பழைய வண்டி அற்புதமா எடுத்தாங்க. அது அற்புதமா. இப்ப நம்ம கிரக காரகத்துவங்களும் ராசி காரகத்துவங்களும் அங்க கிரகங்களுடைய 2 கூட்டு விளைவுகளும் நமக்கு பலன் கொடுக்கத்தானுங்க ஐயா செய்யுது. கண்டிப்பா கொடுங்க. பலன் நீங்க கரெக்ட். எப்பவுமே வந்து நீங்க எப்பவுமே நான் ஒண்ணு சொல்றேன், பலன் சொல்லும் போது பராசரன் நாடி ஈடி எதுவும் பார்க்காதீங்க. எது வந்ததோ சொல்லுங்க. கரெக்ட். ரைட் ரைட். நீங்க சக்சஸ். ஓகே, நன்றிங்க. எதிரில் இருக்கிறவங்க என்ன கேட்க போறாங்க? சார் நீங்க நாடியில சொல்லுங்களேன், சார் நீங்க பராசரில் சொல்லுங்களேன், கேட்கவா போறாங்க? நீங்க பலனை சொல்லுங்கன்னு தான் கேட்க போறாங்க. இல்லையா? தொடர்ந்து பார்ப்போம். சந்தோஷம். நன்றி ஐயா. இது பாருங்க, பேங்க் அக்கவுண்ட் மாற்றலாமா? இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். மாற்றலாமா, மாற்றக்கூடாதா, மாற்றினால் என்ன நடக்கும்? அக்கவுண்ட்டுக்கு எந்த பாவம் ஐயா? என்னங்க ஐயா? அக்கவுண்ட்டுக்கு என்ன பாவம் ஐயா? அக்கவுண்ட்டுக்கு பாவம்ங்கிறது நம்ம கிரகத்தை எடுத்துக்கலாம், ம். சுக்கிரன் எடுத்துக்கலாம். சுக்கிரன் ஓகே. இல்லாம பேங்கிங் கிடையவே ம். கிடையாது. அடுத்து குரு நீங்க எடுத்துக்கலாம். இந்த குருவுடைய பயன்பாடும் சுக்கிரனுடைய தன்மையும் நீங்க கேட்ட அந்த ஜாமக்கோல் அந்த அடிப்படை அந்த சார்ட்ல ஏதாவது பயன்படுதான்னு மட்டும் பாருங்க. ஓகே. காம்பினேஷன் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க, லூப் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்களேன். இப்ப 4ஆம் இடம்ங்கிறது என்ன நம்ம பார்த்தோம், இப்ப தானே பார்த்துட்டு வந்தோம். ஆமா ஐயா. 4ங்கிறது இங்க என்ன வருது? கவிப்புல எழுத்தா ஐயா? வந்துருதே. 4ங்கிறது இந்த இடத்துல கவிப்பா வந்துருதா இல்லைங்களா ஐயா? ஆமா 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 ஐயா. 2ஆம் ஓகே. இடம்ங்கிறது வருமானம் ஐயா. ஆமா ஐயா. 4ஆம் இடம்ங்கிறது சேமிப்பு கிடங்குங்க. அதான் நான் கேட்டேன், 4 தானேன்னு தெரியல. ரைட். அப்ப முடிவு கிடையாது.
வாய்ப்பு வந்துச்சுனாவே முடிஞ்சு போச்சு, அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது, அவ்வளவுதான் இது. இங்க இன்னும் கொஞ்சம் மறுபரிசீலனை நீங்க பண்ணணுங்கிற. எப்படி பண்ணணும் பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்க பண்ணி பாருங்க. உதயத்தை கவனிங்க, அப்படியே கிரகங்களை வரிசையா பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். உதயத்துக்கு யார் அதிபதின்னு பாருங்க, அவர் எங்க இருக்கிறாருலாம் பாருங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உதயாதிபதி சுக்கரன் வந்து 8ல இருக்கிறாரு, 6, 8, 12 வேதை. 8ல இருக்காரு. ஆமா, 8 வேதைன்னா கிடைக்காது. ரைட், 8ல இல்ல, நாம வந்து அவர் என்ன கேட்கிறாரு, நல்லா கேள்வியை புரிஞ்சுக்கிங்க. பணம் வருமானு கேட்கல, அக்கௌண்ட் மாத்தலாமான்னு தான் கேட்டிருக்காரு. பணம் வருமானு கேட்டா தான் நீங்க அந்த பதிலுக்கு போகணும். உதயாதிபதி ஐயா, சொல்லுங்க. உதயாதிபதி சுக்கரன். சுக்கரன் வந்து உதயாதிபதி வந்து உதயத்துக்கு 8ல தானே இருக்கிறாரு. 8ல இருந்தாவே சேஞ்ச் தானுங்க ஐயா, மாற்றம் இல்லாத 8 எப்படி வரும்? அப்படியே இருக்கு ஒரு விஷயம். ஆமாங்க ஐயா, 8 இருந்தாலே சேஞ்ச் தானே, மாற்றம் தானே. மாற்றம் ஐயா, ஆமாங்க ஐயா, 8ன்னா மாற்றம். இந்த மாடிஃபை எல்லாமே 8. 12 மாத்தி விட்டுரும், 6 மாத்தி விட்டுரும், 8 மாத்தி விட்டுரும். நீங்க இப்படி சொல்லி பாருங்களேன். நீங்க மாத்துங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா வர காசு அதுல போய் நிக்குமாங்கிறது தான் சந்தேகமா இருக்குது. சிந்திச்சு பாருங்க, அதுக்கு உண்டான வாய்ப்பு பாருங்களேன். நீங்க எப்படி எடுக்கிறன்னா, அத உதயத்திலிருந்து 4 கவிப்பு, அப்போ சேஃப்டி அதுல கொண்டு போய் நம்ம சேமித்து வைக்க முடியுமாங்கிறதே சந்தேகமா கேள்வி வந்துருச்சு. சேமிச்சு வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். காரணம் செலவினம் தான், வேற என்ன வரப்போகுது? முடிஞ்சு போச்சுங்களா? ஆருடத்தை கவனிச்சு பாருங்களேன், ஆருடம் எதை நமக்கு சொல்லுதுன்னு. உதயத்துல இருந்து ஆருடம் எத்தனாம் இடம்னு பாருங்க. 9ஆம் இடம். என்னங்கம்மா? 9ஆம் இடம். 9ஆம் இடம். இப்ப அவர் அந்த அக்கௌண்ட மாத்தலாம்னு சொன்னாரு, அங்க புதன் வேற வருதா வரலைங்களா? வருது ஐயா. நீங்க அது காலபுருஷனுக்கு என்ன வீடு? இப்ப கவனிங்க, அத 10 தானே அது. 10. உதயத்துக்கு தான் அது 9, காலபுருஷனுக்கு 10. சரி, இந்த இடத்துல ஏன் நாம அவர்கிட்ட கேட்க கூடாது அவருடைய சேலரி அக்கௌண்டான்னு? கேளுங்களேன். நான் தான் அந்த கேள்வி போட்டது. நீங்க தான் போட்டீங்க, சொல்லுங்க. சேலரி அக்கௌண்ட் தான். சேலரி அக்கௌண்ட் தானே. ஆமாங்க. இப்ப நீங்க புதனை வச்சும் எடுக்க முடியாது. என்னங்க ஐயா? சரிங்க. பாலகிருஷ்ணன் ஐயா, இப்ராஹிம் சார் எல்லாம் கவனிங்க பாருங்க. புதனை வச்சு உங்களால சொல்ல முடியுமா சேலரி அக்கௌண்ட்னு? ஒன்னும் சொல்ல முடியாது. சரி, உதயத்துல இருந்து 9ஆம் வீடா வேற போச்சு, அது அப்பவும் சொல்ல முடியாது. இங்க எதை வச்சு சொன்னேன் நானு? 10ஆம் இடம் காலபுருஷனுக்கு 10. அர்த்தம் புரிஞ்சுதா புரியலீங்களா? அந்த விதி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? ஓகே, அவ்வளவுதான் சார் மேட்ரு. ஐயா, அந்த 8ஆம் இடம்னு சொன்னீங்களே நீங்க, அது என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து எங்க கம்பெனில வந்து மெமராண்டம் போட்டு அந்த பேங்க் வந்து எங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பண்றாங்க. அவங்களே வந்து ஒரு நாமினல் அமௌண்ட்ல வந்து, பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, சின்ன அமௌண்ட்டா இது பண்ணிட்டு எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. 8ஆம் இடம்ங்கிறது இன்சூரன்ஸ் வரும்ல? வருங்க ஐயா, 8ஆம் இடம் இன்சூரன்ஸ் சொல்றாரு பாருங்க அவரு. எவ்வளவு அற்புதமா வருது பாருங்க பலன். சரியா வருதுங்க ஐயா, சரியா வருதுங்க ஐயா. அது நான் அன்னைக்கு காலையில தான் உட்காந்து பார்க்ல உட்காந்து, இது வந்து பார்க்ல உட்காந்து கரெக்டா வந்துருச்சு. அது
பார்க்கில் உட்காந்து போடுறேன். போட்டது கேள்வி போட்டு போயிட்டேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக என் ஃபோன் வந்து நெட்வொர்க் ஒர்க் பண்ணவே இல்லை. அது அக்கௌண்ட் எல்லாம் மறுநாள் வியாழக்கிழமை வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எனக்கு என்னுடைய ஃபோன் மறுபடியும் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் என் ஃபோன் வேலையே செய்யல. சரியா போச்சுங்களா? அதாக 4 நாள் வந்து என் ஃபோன் இவன் கூட வந்து பிரச்சனை, ஒரே சண்டை போடாத குறைச்சிடலாம். ஏன்னா அங்க புதனாண்ட வந்து எமகண்டன் சொல்லி உட்காந்துருக்கு. சரி, இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்னன்னா, உதயம்ங்கிறது சுக்கிரன், உதயாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்க இருக்காரு? அதுக்கு 11 இருக்கு, உதயத்துக்கு 11 இருக்காரு. நீங்க சொல்லக்கூடாது. இப்ப நீங்க வந்து கிளைண்ட் ஆயிட்டீங்க. இப்போ இந்த சாட்டை பொறுத்த மட்டும் இப்ராஹிம் சார் கிளைண்ட். இப்ப மத்தவங்க பலன் சொல்ல போறாங்க. உதயத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குதுங்க? 11ஆம் இடத்துல இருக்குங்க ஐயா சுக்கிரன். உதயாதிபதி பாருங்க, உதயாதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. 8ல இருக்காரு. 8ல இருக்காருங்க ஐயா சுக்கிரன். 8ல இருக்காரா? ஏன் அவருக்கு கடன் இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்கலாமா, கேட்க கூடாதா? கேட்கலாங்க ஐயா. ஆனா இங்க அத பத்தி கேள்வி இல்லையா? இல்ல, நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். இருக்குங்க, நிறைய கடன் வச்சிருக்கீங்க. நாம வந்து சும்மா நானு ஜெனரல் ஸ்டடி. இப்ப நம்ம ஆளுகளை நம்ம பேசுறோம் அப்படின்னா, அவங்களாம் தான் நேர்மையா மனசுல இருக்கிறத பாருங்க. அவர் பாருங்க, நாம் கடன் இருக்கான்னு கேட்டதுக்கே நிறைய கடன் இருக்குன்னு சொல்றாரு. அதான் நான் முதலே சொல்லிட்டேன் ஐயா உங்ககிட்ட. 6-8 பட்டு வேதை இருந்தாவே அது வந்து அவுட்டு. அந்த செயல் வந்து நீங்க சொன்ன மாதிரி கடன்ல தான் இருக்கும். அதாங்க நம்ம அவருக்கு வந்து அவர் கேட்க வந்தது ஒண்ணு, ரைட் ஐயா. ஆனா நம்ம அவர்கிட்ட வந்து இத மட்டும் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அவர்கிட்ட ஜாதகத்தை வாங்கல, இதை மட்டும் வச்சுட்டு கேட்கும் போது அவருக்கு பிரமிப்பா இருக்குமா இருக்காதா? நீங்க கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்குங்க. ஜாதகத்தை என்னடா இருந்தாலும் ஜாதகத்தை வாங்கல, நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கும் பதில் சொல்லிட்டாரு, இதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. இதுக்கு வந்து நம்மளை கடன் இருக்கான்னு வேற கேக்குறாரு கிரக. சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த ஆருடம் இருக்கு இல்லையா, மகர வீட்டுல விழுந்திருக்கு இல்லையா ஆருடம். ஆமா, சொல்லுங்க. அந்த புதன் இருக்கு இல்லையா, எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தது ஒரு மலையாளி. சொல்லுங்க. மலையாளியா அவங்க? அது வந்து கேரளா பக்கம், அந்த மலை சார்ந்த பகுதி மாதிரியான இடம் அது. அது வந்து எனக்கு அக்கௌண்ட் ஓபன், ஆக்சுவலா வந்து வேற ஒருத்தர் ஓபன் பண்ணணும் எனக்கு, அவங்க பண்ணல, இவங்க வந்து எனக்கு ஓபன் பண்ணி கொடுத்தாங்க அக்கௌண்ட்டை. ரைட். சரிங்களா? நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா சார்? சொல்லலாம் ஐயா, சொல்லலாம். இப்ப 4ஆம் இடத்துல கவிப்பு வந்துருச்சா இல்லையா அந்த இடத்துல? ஆமா ஐயா. சரி, தாயாருக்கு ஏதாவது உடல்நல சரியில்லையான்னு ஏன் சார் கேட்க கூடாது? கேட்கலாம், கவிப்பு வந்தாலும் கண்டிப்பா கேட்கலாம். பாம்பு தானே கடந்து போயிருக்குனால. ஆமா ஐயா, கேட்டு பாருங்களேன். இப்போதான் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து சரியாயிட்டு அவங்க ஒரு டெத் கண்டிஷனுக்கு போயிட்டு பொழைச்சி வந்திருக்காங்க. எதுவுமே வேலை செய்யல, உடம்புல எந்த ஆர்கனுமே வேலை செய்யல. வேலை செய்யாம அதுக்கப்புறமா ஒரு ட்ரையல் வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்த்த பிறகு அது வேலை செஞ்ச பிறகு அவங்க சரியாகி வந்தாங்க. எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிட்டாங்க, ட்ரையல் பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரையலுக்கு போட்ட பிறகு எல்லாம் சரியாயிடுச்சு, அம்மா வெளியே வந்துட்டாங்க. பாத்தீங்களா சார்? கரெக்ட் ஐயா. எப்படிங்க இது? 1-9 விளக்கம் கொடுக்கணும் ஐயா. சந்திரன் ருணரோக சத்ருஸ்தானத்துல சந்திரன். அப்போ அவங்களுக்கு முக்கியமா வந்து என்ன இருந்ததுன்னா, யூரினரி ட்ராக் ஆண்ட வந்து இன்ஃபெக்ஷன், ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷனாலதான் அவ்வளவு பிரச்சனையும். அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துடுச்சு. எந்த ஆர்கனுமே வேலை செய்யல அவங்களுக்கு. அவங்க வந்து ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போறதுக்கே வந்து ரிஸ்கி கண்டிஷனு. அதனால முதல்ல பல்ஸ் ரேட்லாம் ரொம்ப மோசமான அவங்களுக்கு. அதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஓரளவுக்கு வெளியே கொண்டு போகலான்ற அளவுக்கு வந்த பிறகுதான் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு. அப்பதான் வந்து அந்த அவங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏத்துறதே வந்து கை காலெல்லாம் எங்குமே ஏத்தல. ஏன்னா எதுவுமே
எந்த ஆர்கனுமே வேலை செய்யல அவங்களுக்கு. கழுத்துல இருந்து அந்த வெயின்ல வந்து முக்கியமான அதுல வந்து போட்டு அதுல இருந்து ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க அவங்களுக்கு. ஏத்தி அதுக்கு அப்புறமா தான் அவங்க ஓரளவுக்கு அந்த ஒரு லேசா வந்தாங்க. வந்த பிறகு அவங்களுக்கு ஆக்சிஜன் எல்லா பேக்கப்பும் வச்சுதான் கூட்டு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்த பிறகு அங்க அந்த பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த சந்திரன் பேர் இருக்கக்கூடிய ஆள் தான், அந்த டாக்டர் பேர் மறந்துட்டானா, சந்திரனுடைய பேர் இருக்கக்கூடிய லேடி தான் அவங்க வந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி அப்பதான் கையெழுத்துலாம் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடியே கையெழுத்து வாங்கிட்டாங்க, இது பண்றதுக்கு ஒரு கையெழுத்து வாங்கினாங்க. அந்த இடத்தாண்டியே வந்து பார்த்தோம்னா இன்னொன்று ஒரு இருக்கு, அங்க வந்து ராகு வந்து உட்காந்துருக்கு இல்லையா, அப்போ வந்து ஃபாரின் பாடி, அதுக்குள்ள வந்து ஒரு ஃபாரின் பாடி ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த இடத்தாண்ட. ஃபாரின் பாடியை வச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க கியூர் ஆனாங்க. இந்த கட்டம் அதுவும் சொல்லுது சார். இப்போ நாம இந்த மாதிரிலாம் நீங்க பலன் சொல்லலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். வெறுமனே ஜாமக்கோல் போட்டோம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்து அவங்கள்ட்ட நாம கிராஸ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களையே அறியாம அவங்க மேல வந்து ரொம்ப மரியாதை வந்துடும். இந்த ஒரு அவர் நம்ம ஜாதகத்தை கேட்கல, டேட் ஆஃப் பர்த் கேட்கல, எதுவுமே கேட்கல. அவர்கிட்ட நாம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லிட்டு அவரா சில விஷயங்கள் கேட்டாரு, அது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ஒன்றி போகுது, மேட்ச் ஆகுது, நிச்சயமா இவர்கிட்ட நம்ம வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து வந்துடும் அவங்களுக்கு. ரைட்டுங்களா? சரி, அடுத்த கேள்விங்க. போர் ஓட்டலாமா? போர் இதுக்கு நீங்க எப்படி என்னென்ன மாதிரி விதிமுறைகளை நீங்க கையாளுறீங்கன்னு பார்த்து எல்லாரும் பதில் சொல்லுங்க. அப்புறம் கடைசியா அதை பத்தி பேசுவோம். போர் போடலாமா? போர் போடலாம். ஃபுல்லா பாறை வந்துட்டு தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டு பாரு. தண்ணி வந்து கடைசியா வந்திருக்கும் அவருக்கு, ஆனா ரொம்ப செலவு பண்ணி வந்திருக்கும் அவருக்கு தண்ணி. ஃபுல் பாறை, போட்ட இடம் ஃபுல்லா பாறையா வந்திருக்கும். பாறையா வந்து ஏகப்பட்ட செலவாயிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு முறை ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல தண்ணி வந்திருக்கும் அவருக்கு மறுபடியும். உதயம் ஒரே நிமிஷம், இதையும் பார்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரே சாட்டா? ஆமாங்க, வெவ்வேறு சார்ட், இன்னொரு சார்ட் இருந்து கொண்டு வரல. ரைட் ரைட், பரவாயில்ல, சொல்லுங்க. இப்போ இவருக்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்காதுங்களா, என்ன சொல்லலாம்? பாறையில தான் இருக்கும் அவருக்கு தண்ணி வந்து, பாறை கிடைக்கிறது கஷ்டம் தான் தண்ணி அவருக்கு. அப்புறம் ஏதோ கடைசியா கிடைக்கும்னு சொன்னீங்களே ஒரு வார்த்தை. ரெண்டாவது முறை அதே இடத்துல மறுபடியும் கொஞ்சம் விட்டு ட்ரை பண்ணணும். அவர் விட்டு ட்ரை பண்ணும்போது தான் அவருக்கு தண்ணி கிடைக்கும். ஏன்னா வந்து அங்க உதயத்தாண்ட சந்திரன் வந்துடுச்சு, ஆனா வந்து அத அடுத்து வந்து அத சனி வந்து நோக்கி வருது, ஆரோட தாண்ட சனி வருது. அப்போ அங்க டிலே வந்துரும். அங்க அப்போ இங்க சந்திரன் கடகத்தாண்ட இருக்கும்போது அங்க புதன் வந்துருச்சு. அந்த 2 முறைன்ற கான்செப்ட் ஆயிடுதாங்க. அப்ப அந்த 2வது முறை போடும்போது தான் தண்ணி கிடைக்கும் அவருக்கு. சரிங்க, சரி, பாருங்க. மத்தது வேற யாரும் சொல்லுங்க. உதயத்துல கவிப்பு வந்ததால எதுவுமே கிடைக்காதுன்றதுதான் ஜாமக்கோல். இது உதயத்துல கவிப்பு வந்ததால இதுக்கு பதில் ஏதாவது நம்ம சொன்னாலும் அது பதில் தப்பா போயிடும், அல்லது கேட்ட கேள்விக்கு பதில் சரியான பதில் நம்ம கிட்ட இல்ல, அல்லது பதில் கிடைக்காதுன்னு சொல்லிடலாம், இல்லைங்களா? ஆமாய்யா, ஆமாய்யா. அதிபதி குரு நேர் 7 பாதகத்தில் சார். நேர் 7ல வந்து இருக்கார், பாதகத்துல இருக்கார். அண்ணா சொல்லுங்க சார். இப்ப வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சந்திரன் சார். சந்திரன் வந்து தண்ணிக்கு வந்து அதிபதி ஆட்டினா சுக்கிரன் சந்திரன் சார்.
அதனால காலபுருஷன் 4வது சந்திரன் வந்து கவிப்புல சந்திரன் வந்து கவிச்சிருக்காரு. அதனால அவருக்கு போர் போட்டாலும் தண்ணி வர்றதுக்கு சிரமம் சான்ஸ் இல்ல. சார். போர் போட்டாலும் தண்ணி கிடைக்காதுங்கிறீங்களாண்ணா? ஆமா சார், ஆமா சார். ஆனா சந்திரன் வந்து நீருக்கு காரத்துவம் சார். சரி, அவருடைய பதில் சொல்லிட்டாரு. அடுத்தது ஐயா. வணக்கம் ஐயா. அண்ணா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. கேள்வி கேட்கும் போதே கவிப்பு வந்துட்டாவே அதுல அடுத்த கேள்விக்கு இடமே இல்லை. கேள்வி கேட்கும் போதே கவிப்பு வந்துட்டா அதுக்கப்புறம் பேச வேண்டிய வாய்ப்பே இல்லைன்ட்டீங்க. அவ்வளவுதான். அவரும் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு ஐயா அவங்களும். சார் ஆனா இவ டிசிஷன் முடிச்சிட்டு தான் பண்ணிட்டு தான் வந்திருப்பாள் சார், போட்டு தான் ஆகணும்னு சந்திரன் இருக்கிறதுனால. 100% உண்மை. ஆமா, போட்டுத்தான் ஆகணுங்கிற முடிவோட தான் வந்திருக்காரு. வேறங்க இன்னும் வேற யாரு என்ன சொல்றீங்க? உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது கருத்து? சும்மா தோன்ற கருத்தை சொல்லுங்க. இங்க என்ன தப்போ ரைட்டோ பேசினா தானே ஒரு முடிவுக்கு வர முடியும். ஐயா, உதயத்திலேயே கவிழ்ப்பு இருக்கிறதுனால அது நடக்காதுங்க ஐயா. ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணம் கொண்டு வந்தாலும் அது நடக்கிறதுக்கு தடையை கொடுத்துடுங்க ஐயா. என்ன கொண்டு வந்தாலும் அது நடக்கிறதுக்கு தடை, அதாவது அவங்க நினைச்சு வந்த காரியம் வந்து நடக்காது. அவங்க நினைச்சு, அதாவது இப்போ உதயத்திலேயே கவிழ்ப்பு இருக்கிறதுனால அந்த காரியம் நடக்காது. ஆனா அவங்க மனசுல வந்து நான் போர் போடணும் அப்படின்னு நினைச்சு கேட்டு அந்த கேள்வி வந்து தடைப்படும், அந்த செயல் தடைப்படுங்க ஐயா. சரிங்கம்மா. சரி, நான் சொல்லட்டுங்களா என்ன நடந்துச்சுன்னு? இது ஒரு நண்பர் தான் அனுப்புனாரு அந்த சாட்டு. அவர் அனுப்பிட்டு இந்த மாதிரி என்னிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, போர் போடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன் போர் போடலாம், போட்டா ஆனால் தண்ணி கிடைக்குமாங்கிறதா சந்தேகம். உதயம் கவிப்பு ரெண்டும் ஒன்றா வந்துடுச்சு. அந்த கேள்விக்கே வேல்வு இல்லாத மாதிரி எனக்கு மனசுல படுது. இப்ப அம்மா அவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி போர் போடலாமான்னு கேட்கறத விட போர் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கான்னு நான் கேட்டேன். அது போட்டு ஒரு 700 அடி போயிடுச்சுங்க சார் அப்படின்னாரு. எப்படிங்க ஓடிக்கிட்டு இருக்கு, போர் வண்டி ஓடிக்கிட்டு இருக்காமாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாரு சார் அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ இதில் வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்குது சார். தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, என்னால் இது வந்து ஒரு சஜஷன், ஒரு சரியான ஐடியா பண்ண முடியல. ஏன்னா உதயமும் வந்துடுச்சு, உதயம் மீன உதயம், அது நீர் ராசி தான், ஒன்றும் தப்பு இல்லை, அது கூட சொல்லிடலாம். ஆனால் உதயத்தில் கவிப்பு வேற இருக்குது, அது ஒரு சந்தேகம். கவிப்புக்குள்ள அந்த சந்திரன் வேற உள்ள வேற வரா, அது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கே சார். இதனால எனக்கு என்னன்னா தண்ணி ஐயா அவங்க சொன்ன மாதிரி, இப்ராஹிம் சார் சொன்ன மாதிரி பல தடைகளை மீறி கடைசியா கிடைச்சா கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிடைச்சா கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப மனசை நோகடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ராடு வந்து கிட்டத்தட்ட 900 அடியில லாக் ஆயிடுச்சாமா சார். இதுக்கு மேல இது லாக் ஆயிடுச்சு, இது வந்து ராடு வந்து கட்டானாலும் ஆகிடும், நான் பார்த்து எடுக்கிறேன். வண்டிக்காரர் என்ன சொல்றாரா, இது வந்து இந்த மாதிரி லாக் ஆச்சுன்னா அந்த இடத்துல அதிகமான தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாராமா. அவரு ஓனர் வந்து பரவாயில்ல, நீங்க எப்படியும் மறுபடியும் போடுங்க, என்ன ஒரு 1000 அடி போட்டுருங்க, 1000 அடியா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாத தண்ணி. சூப்பர். என்னங்கய்யா எதிர்பார்க்க முடியாத தண்ணி. இதுல வந்து இதுல
நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதே தயக்கம்தான், அதே இதுதான். நான் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லிடல. நான் ஒன்றும் கரெக்டா சொல்லிட்டேன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் கரெக்டா சொல்லவும் இல்லை. அதான் உண்மை. நான் கரெக்டா சொல்லல. சரிங்களா? என்னங்க ஐயா? உண்மையை சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் என்ன சார் நினைக்கிறீங்க? சுக்கிரனும் தண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லி காரணம் சொல்லுங்க சார். இப்போ ம், இப்போ ஒரு இடத்துல போயிட்டு பாறையில போய் சிக்கிச்சு. ம், பாறையில சிக்கின முன்ன பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு தெரியும், இந்த இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நீரோட்டம் உள்ள இடம் அப்படின்னு அவருடைய அனுபவத்துல சொல்லிட்டாரு. ம், அத வந்து சரி செலவானா பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஓனர் ஒத்துக்கிட்டு நீங்க போடுங்கன்னு சொன்னாரு. ம், அதனால ஒரு பிரமிப்பு கிடைச்சது. அதனால தண்ணி வந்து மிக பெருசா கிடைச்சிச்சு. ம், நம்ம சாட்ல அந்த பாறையை உடைத்து உள்ள நுழைஞ்ச பின்பு ம், தண்ணி அதிகபட்சமா வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன, ம். அது ஏன் வந்துச்சு தண்ணி, அத கொஞ்சம் ஷார்ப்னஸ் பண்ணுங்க சார். மிஸ்டேக் எதனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிட்டோம் தெரியுங்களா? அந்த அது எல்லாரும் சொல்லிட்டாங்க சார், உதயத்துல கவிப்பு இருக்கிறதுனால தண்ணி வரலன்ற சிங்கிள் பாயிண்ட்ல முடிச்சிட்டாங்க. ஆமா. தண்ணி ஏன் நம்மளும் அதே பாத்தீங்கன்னா ஃபாலோயர்ஸா பண்ணிட்டோம். ம், இப்போ ஒரு ரோட்ல நம்ம போயிட்டு இருப்போம். ம், இந்த ரோட்ல நான் டெய்லி நிறைய நாள் போயிருக்கேன். இப்போ இப்போ இந்த சுத்தி இருக்க ஏரியாலாம் ப்ராப்ளம் ஆகும்போது இந்த ரோட கட் பண்ணா அந்த ரோடு வந்துடும் சொல்லி எங்களுடைய ஆட்டோ மேனுக்கு தெரியும். ம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லம்மா இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ள சந்துக்குள்ள போய் எப்படியோ வெளியே வந்துருவோம். ம், இது வந்து போர் ஓட்டக்கூடிய அந்த மனுஷன் சொன்ன வியூ. ஆ, அதனால பாத்தீங்கன்னா அதை வந்து சரி பரவாயில்லன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட ஓனர். ம், இப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணது கவிப்பு வந்து பாத்தீங்கன்னா உதயத்துல இருந்துச்சு. சரி இந்த ப்ராப்ளம் வந்து நடக்காதுன்னு சொல்லியாச்சு. அது எல்லா வியூவர்ஸும் சொல்லிட்டாங்க. ஆ. ஏன் வந்துச்சு அப்படின்றதுக்கு எனக்கு பாயிண்ட் கொடுங்க சார். ஏன் வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? ஏன் வந்துச்சு, ஏன் வந்துச்சு நீங்க சார்? நீர் ராசியில உதயம் வந்த அப்புறம் தண்ணி வராதுன்னு சொல்லவே முடியாது சார். அது தண்ணி நிச்சயமா வர்றது கரெக்ட் வாய்ப்பு சார். இருக்கு. காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா 4 வீட்லயும் சந்திரன் இருக்கிறதுனால தண்ணி வரும்னு சொல்லி எடுத்துட்டாச்சு. அங்க இன்னொருத்தர் சொன்னாரு பாத்தீங்கன்னா புதன் இருக்கிறதுனால டுவைஸ் பண்ணும்போது சரியா இருக்கும் சொன்னாரு. அது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட்ல போய் நின்னுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு வாட்டி உள்ள போறது வந்து ரெட்டிப்பாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இத நாம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கவிப்புங்கிறது நமக்கு தடையாகவும் உதயம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த தடையை மீறி அது நடந்திருக்குது. ஆனா வந்து அந்த உதயம் கரெக்டா காண்பிக்குதுங்கிறது இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட கருத்து. ரைட்டுங்களா? எப்பவுமே நானே போர் போடுறதுக்கு நாள் குறிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சந்திரன் மீனத்திலோ அல்லது ரிஷபத்திலோ அல்லது துலாத்திலோ அல்லது கடகத்திலோ போகும்போது தான் நாள் குறிச்சு கொடுக்கறது. மற்ற நாள்களில் குறிச்சு கொடுக்கறது இல்லை. புரியுதுங்களா? காரணம் என்னன்னா இதெல்லாம் நீர் தரக்கூடிய ராசிகள், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி எடுத்துக்கலாமா சார்? ஆருட அதிபதியும் சந்திரனும் ஒன்றாக இருப்பதனால நீர் ஓட்டம் கிடைச்சிருச்சுன்னு, அது 4ஆம் காலபுருஷன் 4ஆம் வீட்டுல இருப்பதனால அந்த நீர் சக்தி கிடைச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? நான் என்ன நினைக்கிறேன்னா கேசவன் சார், இந்த சாட்டுக்கு இதுக்கு மேல நாம நிறைய பேசினாலும் அதை நம்ம ஒட்ட வைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு வர மாட்டேங்குது. ஆமா ஐயா. மாத்தி வேற போடுவோம் சார். ஐயா நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டேங்க ஐயா. ஐயா இப்போ கவிப்பு வந்ததால பேசக்கூடாது, அதுதான் ஜாமகோல் முடிஞ்சிடுச்சு. ஆனா இத என்ன சொல்லலாம் அப்படின்னா, உபய ராசிகள் வந்து இரட்டைத்தன்மை. அந்த இரட்டைத்தன்மையில பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நீர் கிரகம். அந்த சந்திரன் நீர் கிரகம்ன்றதால அந்த குருனுடைய வீடு எங்க இருக்குதுன்னு பார்த்தா வெளிவட்ட கட்டத்துல தென்மேற்குல இருக்குது. தென்மேற்குல இருந்தா நீர் வரும்ன்றது ஒரு இது. ரெண்டாவது வந்து இந்த கிரகம் எதை தாண்டி வந்திருக்குதுன்னா ராகுவை வந்து கடந்துதான் வந்திருக்குது. அப்ப ராகுன்னா போர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆழம் போட்டாதான் நமக்கு வந்து நீர் கிடைக்கும்ன்ற ஒரு, அதாவது உடைஞ்சிட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. அதனால
இருந்தாலும் ஒரு மனத்துக்கு திருப்தி இல்லை கவிப்பதால. ஆமா ஆமா, சொல்லுங்க ஓகே. சரி, உஷாமா, என்னமா சொல்ல வந்தீங்களே? ஐயா, ஆ, அன்னைக்கு வந்து ஆருடம் பார்க்கும்போது கவிழ்ப்பு அங்க இருந்திருக்கலாம். ம், அப்போ அங்க வந்து இரும்பு ராடு வந்து அங்க தடைப்பட்டது சொன்னீங்க. ம், அப்போ அது சரி சரி செஞ்ச பிறகு திரும்ப போடும் போது தண்ணி வந்தது. அப்போ ம். வந்து கவிழ்ப்பு மாறி இருக்கலாம் இல்லைங்களா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கவிழ்ப்பு மாறி வரும்போது அங்க வந்து தடையம் சரி பண்ணி அப்ப தண்ணி வந்திருக்கலாம் இல்லைங்களா ஐயா? நிச்சயமா நிச்சயமா அம்மா, நிச்சயம். இது ஒரு நல்ல ஒரு ஒரு மனசு உள்ள ஏத்துக்கிற மாதிரி ஒரு கருத்து, நல்ல கருத்து. ஐயா நன்றி. இந்த ஐயா போர்ன்றது புதன் தானேயா போரு? ஆ? நான் எடுத்தது வந்து போர் புதன். போர் புதனா? ஆ புதனை எதுக்கு சார் எடுக்கிறீங்க? போருக்கு புதனுக்கு என்ன சார் சம்மந்தம்? ஐயா, நீங்க கிணறு இதுக்கெல்லாம் வந்து புதனை நீங்க எடுக்க சொல்லியிருந்தீங்க நீங்க ஒரு முறை கிளாஸ்ல. அட கடவுளே, நானும் தான் அதுக்கு காரணம். நீங்கயா? சரி, நான் திருத்திக்கிறேன் சார். இன்னைக்காவது நீங்க சொன்னீங்க, நான் திருத்திக்கிறேன். என்னைக்கு சொன்னேன்னு ஞாபகம் இல்லை பாருங்க. நான் அதை போருக்கு வச்சு புதனுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்க போருன்னா நீர் ராகு எடுத்துக்கங்க, போர்வெல்னா ராகு எடுத்துக்கங்க, சந்திரன் எடுத்துக்கங்க, ஓகேங்க சுக்கரன் எடுத்துக்கங்க. இதெல்லாம் சரிங்க போர்வெல். செவ்வாயும் ஓகேங்க எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஓகேங்க ஆனா தண்ணி வர்றதுக்கு காம்பினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன், சுக்கிரன், ராகு. சந்திரன், ஓகேங்க சுக்கிரன், ராகு. நீங்க ஒண்ணும் இல்ல, நான் பாருங்க போர்வெல் போடும்போது நீங்க இத வந்து கோச்சாரத்துல நீங்க வந்து இது பண்ணவே முடியாது. என்னது, இந்த மிங்கிள் பண்ண ராகுவோட முடியாது. மிங்கிள் பண்ணவே முடியாது சாதாரணமா. ஆனா அதை எப்படி மிங்கிள் பண்ணலாம்னா பாருங்களேன். நட்சத்திரங்கள்ல ஒரு திங்கக்கிழமையா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஒரு திங்கக்கிழமையா இருக்கலாம், அல்லது அது வெள்ளிக்கிழமையா கூட இருக்கலாம், தப்பில்லை. திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை, தப்பில்லை. ஓகேங்க நல்லா கவனிச்சிங்க. இதுல போர் போடுறதுக்கு அதுல வந்து ராகு காலத்தை எடுத்துக்கிறீங்க. அந்த ஓகேங்க சந்திரனும் சுக்கிரனும் நீர் ராசியில பயணம் பண்ணும்போது நீங்க சரிங்க. குறிச்சு கொடுத்து போட்டு பாருங்க, போர் நல்லா ஓடும், தண்ணி வரும். ராகு காலத்துல போட சொல்லுங்க, தப்பில்லை. நான் 2 முறை ட்ரையல் பார்த்தேன்யா. இந்த போர் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆ, என்னுடைய கட்டத்தை வச்சு என் வீட்டுல போர் போடும்போது நான் வந்து பார்த்தேன். ம், கரெக்டா வந்து 60 அடியில வந்து பாறை வந்துருச்சு, 50 அடியில எனக்கு வந்து பாறை வந்துருச்சு. ம், என் அண்ணனுக்கு வந்து போர் போடும்போது பார்த்தேன், கரெக்டா 60 அடியில பாறை வந்துச்சு. அவனுக்கும் வந்து 110 அடியில தண்ணி வந்துச்சு. ஆனா வந்து அவன் போர் போடுற அன்னைக்கு நான் போனேன், அங்க போய் இருந்தேன். ம். ஏன்னா எனக்கு அந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஏன் நீங்க எங்க போர் போறப்போ நீங்க இருந்தீங்கன்னா அது தண்ணி வரும்னு சொல்லிட்டு, அதான் நான் போயிட்டேன். ஆ, சொல்லியிருந்தான் ஆ, போர் போறப்பன்னு சொல்லியிருந்தான், சரின்னு சொல்லி நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆ. போனேன். தண்ணி வந்து முதல்ல வந்து ஒரு மாதிரி தான் இதா இருந்தது. கரெக்டா அந்த அவன் ஜாதகத்தை பார்த்து நான் 110 வரும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா 110 அடியில பாறையில போயிட்டு சிக்கி பாறை உடைச்சி அது ரொம்ப தண்ணி வந்தது அவனுக்கு. ம். தண்ணி பரவாயில்ல, சூப்பரா இருக்கும். என் தண்ணியை விட அவன் தண்ணி அமிர்தம் போட்டு அருமையா இருக்கும் இன்னும். நல்லது நல்லது, சந்தோஷம். சரி, இன்னைக்கு இந்த காம்பினேஷன்லாம் குறிச்சுக்கிட்டீங்களா? ஓகே சார் என்ன சொல்லுங்கண்ணா. சார் இப்ப வந்து சார் இப்ப தண்ணி தடைப்பட்டது காரணம் வந்து சார் ம். கவிப்பு வந்து 20 டிகிரி சார். ஆ, அது சந்திரன் வந்து 29 டிகிரி சார். அதாவது ம், சந்திரனை கடந்து கவிப்பு வந்துருச்சு சார். ம். அதனால வந்து தடையை தாண்டி தண்ணீர் வந்துருக்கு. அது இது என்னுடைய ரைட்டுங்கண்ணா. கருத்து. அதெல்லாம் ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு, நல்ல இதுதான் அடிப்படை, நல்ல இது. என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு வருத்தம் தான். இல்ல, ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்லையே, நான் கரெக்ட் தான். இல்ல அதெல்லாம் தேங்க்யூ. ஓகே. இப்ப நான் அதை கூட சரி, நான் ஏன் தெரியுமா அதுக்கு உதாரணமா உங்கள்கிட்ட சொல்லல. சரி, என்னால கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு மேல அது ஒட்டு போட்டு எதுக்கு? ஓகே சார். ம். சார் போன் அங்க வாங்கலாமா? ஆருடம் ம். அம்மா சொல்லுங்கம்மா. அந்த சார்ட்ல ஆருடம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தது சார்? பாருங்கம்மா, இந்த சார்ட் 6 2 உதயத்துக்கு 2 அதை செவ்வாய் எப்படி வீட்டை இண்டிகேட் பண்ணுது. ம். அதான் சார், அதை எப்படி அது போய் ஜல ராசியில இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? செவ்வாய்ங்களா? ஆ
நீச்சமா செவ்வாய் இருக்கு. வெளிக்கட்டத்துல பாருங்க. ஆமா, ஜலராசியில தான் இருக்கு. ஓகே, செவ்வாய் அவ போர் ஜலராசியில தான் இருக்கு. ஓகே, அவ மனசுல போர் பத்தி இருக்கு, தண்ணி பத்தி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா. ஆருடன். ம் ஓகே. நிச்சயமா. செவ்வாய் ஜலராசியில தான் இருக்குது. அவர் மனசுல போரை பத்தி மட்டும் இல்ல, படத்தை பத்தி. 2 லட்சம் ரூபா முடிஞ்சதுன்னு உட்காந்துட்டாராமா. ஓ, 2 லட்சம் ரூபா பணம் முடிஞ்சு போச்சு, மிஷினை கழட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாராமா. அந்த போர்வெல் ஓட்டுற பையன் தான் வந்து சொன்னாராமா, அண்ணா இது இது வந்து தண்ணி இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு, ராடை மாத்திட்டு ஓட்டி பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு அநேகமா தண்ணி கிடைக்கும்னு சொன்னதால தண்ணி நீங்க 2 இன்ச்சு தண்ணி எப்படிங்க மழை மாதிரி 2 இன்ச்சு தண்ணி கிடைக்குதாமா. அந்த மாதிரி. சரி, ஃபோன் வாங்கலாமா ஒருத்தர் கேட்டார். ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டார். இப்போ ஒரு ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா? நீங்கள் முதல்ல ஃபோனுக்கு உண்டான காம்பினேஷன்ஸு என்னங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அசம்ஷன் அதை பற்றி பேசுங்க. நாம் அப்புறம் இடையில அதை பற்றி பேசுவோம். சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருங்க, நான் ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன். நீங்கள் பேசிட்டு இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னாச்சுங்க, ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்களே? சார் இஎம்ஐல தான் வாங்க போறாரா? என்னங்கம்மா? இஎம்ஐலயா போன் வாங்க போறார்? அட்டகாசம், அற்புதம், அருமை. எப்படி சொன்னீங்க சொல்லுங்க. சார் உதயத்தில் சனி சார், சனி பகவான் தான் இஎம்ஐ போட்டு பிடிச்சிட்டீங்க. நீங்க இந்த சனியை கெட்டியா பிடிச்சிட்டீங்க போட்டு. கரெக்ட் தான், இஎம்ஐ தான். இஎம்ஐ தான். என்னகிட்ட தான் கேட்டார் அந்த கேள்வியை, கேட்டது என்னகிட்ட தான். சார், ஏன்னா 2ஆம் இடத்துல கவிப்பும் இருக்கு, அவர்கிட்ட பைசா இல்ல சார். எஸ். மற்றவங்க சொல்லலாம். உதயாதிபதி சுக்கிரன் 3ல இருக்குதால் அவரு முயற்சி பண்ணுவார் ஐயா வாங்குறதுக்கு. முயற்சி பண்ணுவாரு. ஆமா, ஏன்னா உதயாதிபதி 3ல இருக்கிறதால. ஆமா, ரைட். அது சுக்கிரனா இருக்கிறதுனால லக்ஸரி போனா இருக்கும் இல்லையா சார்? காஸ்ட்லி போன். காஸ்ட்லி போன் தான். காஸ்ட்லி போன் தானுங்க. ஒரு 40,000-50,000 ரூபா இருக்கும் நினைக்கிறேன். அது என்னமோ சொன்னார், ஏதோ ஒரு மாடல் சொல்லி சொன்னார்.
சாம்சங் போனா இருக்கும். ஆ? சாம்சங் போனா இருக்குங்க. சாம்சங்கா? ஆமாங்க. என்ன சார் ஏன்னா சாம்சங்கா? சேனாதிபதி சுக்கிரன் வந்து உச்ச வீட்டுல உட்காந்துருக்காருயா. சரிங்க. கூடயே வந்து சனியும் உட்காந்துருக்காருயா. ஆ, அங்க ஆரோடமும் வந்துருச்சு. அது அங்க அப்போ வந்து அது சாம்சங் போனா தான் இருக்கும் அநேகமா. அங்க குருவும் வந்துட்டாரு. ம். அப்பயும் வாங்கிடுவார், கட்டாயமா வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா அதுல பிரச்சனை வருங்க அந்த போனாலாம் இருக்கு. இல்ல நான் ஏன்னா ஒண்ணு சொன்னேன், ஆ, நான் உங்களுக்கு சொல்றேன் அதை கடைசியா. ம். ஏன்னா உதயத்துக்கு அந்த உதயாதிபதி உட்காந்துருக்க இடம் வந்து 6-8 போயிடுது உள்கட்டத்துல. ம். அதெல்லாம் வந்து அவருக்கு பிரச்சனை வரும். அது 6 மாசம் தள்ளி போட்டு வாங்க. ஆருடத்தை பாருங்க, ஆருடத்தை. அதான் 6 இடத்துல தான் சனி இருக்கு, சுக்கிரனும் இருக்கியா. வெளியில என்ன வருது? வெளியே குரு இருக்கியா. சரி. அப்போ அவருக்கு அந்த இதால பிரச்சனை வந்து நிக்கும் அவருக்கு. சரி அப்பா தான் வாங்கி கொடுக்க போறாரா சார் இஎம்ஐல இவருக்கு? அப்பாவா? ஆமா சார். எப்படி சொல்றீங்க அப்பாவான்னு? சார் இப்போ காலச்சக்கரத்துக்கு 3ஆம் வீட்டுல உள்கட்டத்துல குரு, வெளிக்கட்டத்துல சூரியன் சார். அது மொபைல்னு எடுத்துக்கலாம், கம்யூனிகேஷன். கால புருஷனுக்கு 3ஆம் இடத்துல சார். மிதுனத்துல சூரியன் குரு இந்த காம்பினேஷன் வருது. ரைட் ரைட் ரைட். அப்பா காலச்சக்கர. இல்லைங்கம்மா, அப்பா ஓகே. இல்ல. So, அப்பா வந்து அதை கேட்கவும் இல்லை. ஓகே அவர் அந்த நபரே தான் கேட்டார். சரி. சரி. ஐயா உதயத்துக்கு ஆருடம் வந்து 6ஆம் இடத்துல வர்றதால ம். 6ல இருக்கக்கூடாது. இல்ல சார் மறுபடியும் அங்க கடன் தான். 6ன்னா கடன் வாங்கி தான் வாங்க போறாரு. இஎம்ஐ தான். ஓகே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எப்படி பார்த்தாலும் இஎம்ஐ தான். அங்க சனி பகவானும் இருக்கு சார் உள்ளே. ஆமா. 6. அவருக்கு ஒரு சஜஷன் சொல்லிட்டு நானு சொல்லுங்க சார். இப்போ உதயாதிபதி வந்து சுக்கிரன் சார். சரிங்கண்ணா. சுக்கிரன் வந்து கவிப்பு நோக்கி வர்றதுனால இப்போதைக்கு போன் வாங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி சார். இப்போதைக்கு போன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு ஆமா சார். ஆனா சுக்கிரன் வந்து கவிப்புல வராது. ம். ஆமா சார். ரைட்டுங்கண்ணா. சரி கரெக்டுங்க. ம். அவர் வேலையில இருக்கிறாரா வேலையில இல்லையா ஐயா? என்னங்கய்யா? அவர் வேலை செய்யறாரா வேலை செய்யலையா? வேலை செய்யறாரு. ஓகே. நீ உச்சமாச்சு. வேலையில இருக்காரு. ஐடி கம்பெனில சந்திரன் செவ்வாய் உட்காந்து ஐடி கம்பெனி பாம்பும் இருக்காங்க. அப்போ நெட்வொர்க்கிங் அப்போ ஐடி கம்பெனி தான் கன்ஃபார்ம். ஐடி கம்பெனில வேலை செய்வாரு அவரு. ஐடி கம்பெனி. ஏன்னா பாம்பு வந்துடுது அங்க, சந்திரன் செவ்வாய் இருக்கு. உதயாதிபதி எங்க இருக்காரு? உதயாதிபதி சுக்கிரன் வீட்டுல இருக்காருயா. சுக்கிரன் வீட்டுலயா? குருவுடைய வீட்டுல. குருவோட வீட்டுல. ஆமாங்கய்யா. அப்போ டீச்சர் ஐயா அவரு. கேட்டவர் மனோ தத்துவ டாக்டர். ஓகேங்கய்யா. மனோ தத்துவ டாக்டர். ஓகேங்கய்யா. மனோ தத்துவ டாக்டர் கேட்டவர். அம்மா சொன்னாங்க பாருங்க, சூரியன் குரு இதெல்லாம் சொன்னா காம்பினேஷன் கொண்டு வந்தாங்களா? ஆமாங்க சார். பாருங்க, அவர் வந்து ஒரு நல்ல பதவியில இருக்கக்கூடிய நல்ல வேலையில இருக்கக்கூடிய ஒரு மனோ தத்துவ டாக்டர். ஆனால் அவரிடம் தற்பொழுது தற்சமயமாக பணம் இல்லை. எம்டி, காலி. இந்த கேள்வி ஆருடத்திற்கு 6ல கேது வர்றதால சொல்லுங்க. கடன். ஆருடத்துக்கு 6ல கேது வர்றதால கடன் அது மாதிரி எதனா இருக்குமா ஐயா? இல்ல, நாம 2ஆம் இடம் கவிப்பு வந்துடுச்சே, உதயத்துக்கு 2. சரிங்க. ரொம்ப ஷார்ட்டா போயிடுச்சு. உதயத்துக்கு 6ல தான் ஆருடமே விழுகுது. அப்ப கடன்ங்கிறது இண்டிகேட் பண்ணுது. உதயத்தை நோக்கி சனி வருது, அது நல்லாவே இண்டிகேட் பண்ணுது. ஓகே. சரிங்களா? ஓகே. ஆமா. அவர் என்ன சொல்லியாச்சு அப்படின்னா, இப்போதைக்கு வாங்க வேண்டாம், பொறுமையா இருக்குன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ஏன்னா பெரிய அளவில் அவர் பட்ஜெட் போடுறாரு.
அதான் நான் சொன்னேன், உதயத்துக்கு 6ல 6 இடம் இருந்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் இல்லையா? ம். ரொம்ப நேர்மையான மனுஷன். சரிங்க. யார்ட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ண சொல்றீங்க? நான் கூட வாங்குங்க, அதுக்கு ஐடியா நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன். அது ஒரு கர்மாவை விட்டுறோம் அப்புறம். நமக்கு இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஆசிரியர்களுக்கு எல்லாம் மீனத்தை ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்குமாயா? அது மீன வீட்டுல என்ன சார்? கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் மீன வீட்டுல ஒரு கிரகம் இருக்குமாயா? அங்க ஏன் சார் மீனங்கிறது கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்துக்கு வலுவான ராசி சார். ஏன்னா இப்போ நீங்க சொல்ற இடத்துல வந்து அவர் சுக்கிரன், அதான் உதயநிதி சுக்கிரன் அங்க உச்ச வீட்டுல இருக்காரு. உச்ச வீடு எங்க சார்? அதுக்கு உச்ச வீடு தானே சுக்கிரனுக்கு மீனம். மீன் உள்வட்டத்துல போயிட்டீங்களா? வெளிவட்டத்துல போவாங்க. ஓகேங்க. முதல்ல வெளிவட்டத்தை பாருங்க. வெளிவட்டம் எப்படி வருதுன்னு பாருங்க. குருவுடைய வீட்டுல இருக்காரு பாருங்க. ஆமாங்க. இப்ப நான் சுக்கிரன் குருவுடைய வீட்டுல இருக்காரு. அவர் ஒரு மனோ தத்துவ டாக்டர். எல்லாமே மிங்கில் ஆகுதா பாருங்க. மிங்கில் ஆகும். இந்த மனோதத்துவ டாக்டர் எப்படி ஐயா கண்டுபிடிக்குது? இல்ல இதுல எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க பாவம்? இல்ல சும்மா கேட்ட வர வாய்ப்பு இருக்குதா? அவர் நண்பர் சார் பேசினாரு. அது ரைட் ஐயா. நிஜமா நானே எனக்கு எதாச்சா தெரியாது. கேட்கிறேன். எனக்கு ரைட் தெரியாது. நான் உண்மையை சொல்லிடுறேன். நன்றி. எனக்கு அந்த மாதிரி பெரிய நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ரொம்ப சிரமம்தான். ஆனா வேலையில இருக்காரா இல்லையான்னு சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். காரணம் என்ன? போட்ட ஜாமகோல்ல சனியை வச்சு சொல்லிடலாம் இல்லைங்களா? உதயத்திலயும் சனி வர்றதால அவர் வேலையில இருக்காரு. வேலையில இருக்காரு. அவர் வேலையில தான் இருக்காரு. தெரியாதுன்னு சொன்னதால பாலகிருஷ்ணன் சார் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. நிஜமாவே தான் சார். இல்ல ஐயா, சார் அவர் சரியாதான் சார் கேட்டிருக்காரு. நீங்களும் கரெக்டா தான் சார் சொல்லி இருக்கிறீங்க. அதான் ஐயா கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா உதயத்துக்கு 10th ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்காரு. சந்திரன் என்பது மனம். 3rd ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ். அவருடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா பாம்பு என்பது மனதில் உள்ள நிகழ்வுகளை ஸ்கேன் மாதிரி எக்ஸ்ரே மாதிரி படம் பிடித்து காண்பிக்குது. அதனால மனோ தத்துவ டாக்டர் என்பதை ஊர்ஜனம் செய்யலாம் சார். அவர் ஒரு மத்திய அரசு ஊழியராக கூட இருக்கலாம். ஏன்னா செவ்வாய் தொடர்பு கொள்வதனால். ஆமாம் ஆமாம். அவர் ஒரு அரசு ஊழியர். அவரு ஒரு அரசு ஹாஸ்பிட்டல்ல, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். தமிழ்நாட்டில் இல்லை, ஆனா டெல்லியில இருக்கார். என்னங்க டெய்லி ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவாரு, சொல்லுவாரு. அடுத்தது போயிடலாம். திருமணம் எப்பொழுது நடக்கும்? இதை பத்தின ஒரு கருத்து. ஒரு நபர் வந்தாரு, எப்பொழுது கல்யாணம் ஆகுன்னு கேக்குறாரு, எப்பொழுது நடைபெறும்? இதுல இன்னொரு விஷயம் நீங்க இன்னொன்னு கண்டுபிடிக்கணுதுல, வந்தவங்களுடைய ஜாதகம் ஆனா பெண்ணாங்கிறது நீங்க எனக்கு இங்க வந்து சொல்லணும். நல்லா கவனிச்சுக்கணும். வந்தவங்களுடைய ஜாதகம் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத சொல்லணும். முதல்ல அதை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு பார்க்கலாம். வந்தவர் வந்து ஆணையா? வந்தவங்க ஆனா? ஆமாங்க. ரைட், ஓகே. ஏன்னா உதயம் வந்து 9வது வீட்டுல உட்காந்துக்கிறியா, அது ஆண் வீடையாது. அது ஆண். உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருது? குரு வர்றாரியா? நல்லா பாருங்க சார். புதன் எங்க போச்சு? புதன் இருக்கு. ஆமாங்க, சரியா, புதன் இருக்கு. புதன் சார். பெண் கிரகம். இப்படித்தான் சிக்கல் வரும். எப்படி
சிக்கல் இப்ப வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் என்னமோ கரெக்ட். ஆனா இப்படி புதனும் அங்க வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப ஆண் ஜாதகம்னு சொல்றதா பெண் ஜாதகம்னு சொல்றதா என்னடா இது ஒண்ணும் புரியல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க ரெண்டையும் சொல்லலாம். ஆண் பெண் ரெண்டு பேர் ஐயா ஜாதகத்தையும் பொருத்தம் திருமணத்துக்காக பொருத்தம் பார்க்க வந்துள்ளீர்களா அல்லது பெண் ஜாதகமா அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சார் ஆருடம் சுக்கிரன் வீடா இருக்கிறதுனால பெண்ணுன்னு எடுக்கலாமா சார்? ஆறுடத்துக்கு போக கூடாது. உதயம் ஓகே என்பது உயிர். உதயம் என்பது உதயம் லக்னத்தை போல, சரி ஆருடம் சார். என்பது ராசியை போல. சரி சார். சரிங்களாம்மா? ஓகே சார். அதனால உதயங்கிறது தான் மெயின். சரி உதயாதிபதி உதயம் அவருடைய மென்டாலிட்டி என்ன, எதை நோக்கி அவருடைய மென்டாலிட்டி இருக்குது ஐயா அப்படிங்கறத தெளிவா சொல்லலாம். உதயத்துக்கு உதயாதிபதி வந்து குரு நீச்சத்துல இருக்கிறாரு. அதனால தற்போது நடக்கிறதுக்கு தடையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து நிறைய நிறைய பேசலாம். ஒரு சார்ட்டை வச்சுக்கிட்டு நிறைய பேசலாம். உதயத்துக்கு உதய உங்கள்ட்ட அந்த எதிர்பார்க்கிறேன். உதயத்துல புதன் வருது ஐயா. ம். அந்த புதனுக்கு 7வது இடத்துல பாம்பு இருக்கிறதால அது வந்து இந்த இடத்துல பாதகாதிபதி எடுக்கலாமா ஐயா? எடுங்க. அப்படி பார்த்தா இந்த உதயத்துடைய இது வந்து மிதுன வீட்டுல வந்து குரு இருக்கிறாரு. அது பாதகம். பாம்பு வேற வந்திருக்குது. ம். அதுவும் நடக்காதுன்னு சொல்லுது. ஆ. சார் 7ஆம் அதிபதியே பாத்தீங்கன்னா உதயத்தை நோக்கி வந்துட்டான் சார். பொண்ணு வந்துடுச்சு, இல்ல பையன் வந்துட்டான் சார். அத குரு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ஜனம் பண்றாரு சார். அது ஒரு லவ் மேரேஜ் சார். ஆ. இது பரிவர்த்தனை ஆகுது இல்ல சார் இந்த உதயாதிபதியும் 7ஆம் அதிபதியும் புதன் குரு. என்னங்கம்மா? புதன் குரு பரிவர்த்தனைன்னு எடுத்துக்கலாமா சார்? லவ் புதன் மேரேஜ் குரு அப்படின்னு. பரிவர்த்தனைன்னு எடுத்துக்கிறீங்களா? ஆமா சார். எங்க உள்வட்டத்தையும் நீங்க வெளிவட்டத்தையும் கம்பேர் பண்றீங்களே, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே. பரிவர்த்தனை எடுக்க கூடாது சார் இது வெளிக்கட்டத்துல? பரிவர்த்தனை எடுக்கலாம். அது உள்வட்டமா இருந்தா எடுக்கலாம். ஓ ஓகே. வெளிவட்டத்துல நீங்க எடுக்கக்கூடாது. அது ஜாம கிரகங்கள், அதை எடுக்கவே கூடாது. அப்போ நீங்க உதயத்தை பரிவர்த்தனை நோக்கி. எடுக்கலாம், உள்வட்டத்துல தாராளமா எடுக்கலாம். ஓகே சார். அப்போ புதனை நோக்கி புதன் வருதுன்னா இது லவ் மேரேஜ் பத்தியா தான் இருக்கலாம்ல சார் இப்போ சார்ட்? அந்த வந்த ஜாதகம் ஏதாவது லவ் பண்ணுதான்னு கூட ஒரு சந்தேகமே வரும். ஏன்னா உதயாதிபதி அப்படிங்கும் போது குரு 2ஆம் இடத்துல நீச்சமா போறாரு வெளிவட்டத்துல. அதை ஆமா நம்ம சார். உள்வட்டத்துல பார்த்தோம்னா அது புதனுக்கும் குருவுக்கும் ஒரு ஏதோ விதமான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. வெளிவட்டத்துல ராகுவும் வருது, அந்த குருவோட இணையற மாதிரி வருது. ஸோ இது சம்திங் ராங். ஏதோ நமக்கு வந்து ஒரு விஷயத்த சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத இது. ஆனா இதை நாம சொல்ல முடியாதே விஷயம். ஆண் ஜாதகமா இருந்தா கூட சொல்லிடலாம் அப்படி இப்படி. பெண் ஜாதகமா வந்து சொல்ல முடியுமா உங்களால? ஐயா ஆ. ஆஹ், உதயத்துல புதன் இருந்தால் முதல் மனைவி இருக்கும்போது 2வது திருமணம் பற்றிய கேள்வியா இருக்கலாமா? என்னங்கய்யா? உதயத்துல புதன் இருப்பதால ஆ. முதல் மனைவி இருக்கும்போதே 2வது திருமணம் பற்றிய கேள்வியா இருக்கலாமா? முதல் திருமணம் முதல் மனைவி இருக்கும்போதே 2வது திருமணத்தை பத்தி திருமணத்தை பற்றி கேட்பாருங்கிறீங்களா? அந்த கேள்வி இல்லைன்னா பிரிந்து நம்மளால ஓப்பனா சொல்ல முடியாது சார். முதல் மனைவியை பிரிந்து கூட 2வது திருமணம் செஞ்சுக்கலாம். இல்ல இது முதல் திருமணம் தான். ம், ஆனா நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்க, ரைட்டு. ம். நாம சஸ்பெக்ட் பண்றத வெளியில சொல்ல முடிஞ்சா தானே சொல்ல முடியும். கரெக்ட் ஐயா. ஒரு நான் கேள்வி சொல்ல கேட்டு பாக்குறோம். ரைட்டுனா அவர் ஓகே, அவர் மூஞ்சி பேசி பாத்துடலாம். சார், ஆணா இருந்தா கேட்டுருவீங்க, பெண்ணு நாம தான் வந்த ஒரு பெண்ணுன்னு சொல்லட்டுமே. கரெக்ட் தான். யாரா இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்கும்ல. இருக்கும். ஆனா சில விஷயங்களை நம்ம கேட்க முடியாது சார். ஓகே, புரியுதா புரியலீங்களா? சார் புரியுது. ஆ, சார் சொல்லுங்கண்ணா. சார் இது உதயம் வந்து உதயத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து புதன் சார். ஆ புதன் வந்து இப்ப வந்து உதயத்துல இருக்கார் சார். ஆ
இப்போ வந்து உதயத்துக்கு ஆறாம் அதிபதி பாத்தீங்க, ஆறாம்ல இது சுக்கிரன் ஆறுடம் வந்து சுக்கிரன் இருக்கு சார். ஆறுடம் சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் அவர் வந்து இருக்கு. கவிப்பு தாண்டி, ஆமா, அவர் வந்து கவிப்பை தாண்டி போயிட்டாரு சார். ஆ கவிப்பை தாண்டி போயிட்டாரு. ரெண்டாவது வந்து குரு வந்து உதயத்தை நோக்கி வர்றாரு. ஆனா புதன் வந்து 7ஆம் அதிபதியாகிய புதன் வந்து கைப்பு நோக்கி வர்றதுனால ஆ இந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ரைட். இப்போ திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு சார். கம்மியா இருக்கு. ரைட். வேற வேற ஏதாவது கருத்து யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த வாரம் என்னென்ன தலைப்புகள் நம்ம பார்க்கிறோமோ அந்த தலைப்புகள் எதுவுமே அடுத்த வாரம் வராது. அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த வாரம் செல்போனை பத்தி பார்க்குறோம், போர்வேலை பத்தி பார்க்குறோம், திருமணத்தை பத்தி பார்க்குறோம். வேற என்னத்தை பத்தி பார்த்தோமுங்க? காரை பத்தி பார்த்துட்டோமா? இந்த தலைப்புகள் எதுவுமே அடுத்த வாரம் வரவே வராது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாட்டுக்கு சொல்றேன் நான். ஏன்னா ஒரே விஷயத்த உங்களுக்கு போட்டு போட்டு சொன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. வெவ்வேறு தலைப்புகள்ல பேசினா தான் அது நிறைய புரிதல் உண்டாக்கும். சரி, இது ஓகே. இது நீங்க சொல்லிட்டீங்க. இதுவும் திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற இன்னொரு சாட்டு. இப்ப இது வந்து பாருங்க, இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா கொண்டு வந்திருப்பாங்க. என்ன கொண்டு வந்திருப்பாங்களே? ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம் தான் கொண்டு வந்தாங்க. என்னங்க ஐயா? ஆண் செவ்வாய் ஜாதகம் தான் வராது. கொண்டு வந்தாங்க. இதுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு கேக்குறாங்க. இதை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? இந்த சாட்டை எப்படி நீங்க பாக்குறீங்க? என்னங்க ஐயா? சார் உதயாதிபதி நேர் 7 சார். வெளிக்கட்ட கிரகம், வெளிவட்ட கிரகம். இந்த சந்திரனும் இருக்கு. இவளுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுன்னு சொல்லலாமா சார்? 9ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறதுனால சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுங்கிறீங்க? ஆமா சார். சரி. குடும்பஸ்தானத்துல ஆரூடமும் இருக்கிறதுனால இவளுக்கு சீக்கிரம் குடும்பம் அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாமா சார்? குடும்பம் அமைந்து விடும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. ஆனா கவிப்பும் கொஞ்சம் பார்க்கணும் நீங்க. அதான் உதயாதிபதியில கவிப்பு சனியை கவுத்துச்சு உள்வட்ட கட்டம். ரைட்டு. அது கவிப்பு யாருடைய வீடு? குரு வீடு. அது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? 12ஆம் வீடு. 12ஆம் வீடு. அயன சயன போகம் இப்ப கிடைக்குமா? கிடைக்காதுங்க ஐயா. கிடைக்காது, கவுத்துச்சு. இல்லைங்களாமா? கிடைக்காதுங்க ஐயா. நம்ம சில நேரங்கள்ல உதயம் தீர்மானிக்குது. அந்த சாட்டோடைய கேள்வி பதில் மொத்தத்தையும் வந்து உதயமே தீர்மானிக்குது, உதயாதிபதி. ஒரு சில நேரங்கள்ல ஆறுட அதிபதி தீர்மானிக்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்ல கவிப்பு தீர்மானிச்சிடுது. ஒரு சில நேரங்கள்ல இது மூணுமே கோட்டை விட்டுறது, அந்த காரக கிரகங்கள் தீர்மானிக்குது. இது மாதிரி பல தரப்பட்ட சாட்டு வரும் நமக்கு. அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரியே இருக்கும். என்னடா இதுக்கு நம்ம கரெக்டா சொன்னோம், இது நம்மளால சொல்ல முடியலையே அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மாடல் சார்ட் நிறைய போட்டு பார்த்தாதான் நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு போடுறது. பாரு, உதயம் ஓகே பண்றீங்க, ஆருடம் கூட ஓகே பண்ணுது.
ஆனா கவிப்பு அதுக்கு வந்து அதை செயல்படுத்த மாட்டேங்குது. அது உதயத்துக்கு 3ஆம் இடம். முயற்சிகள் அத்தனையும் வீண், தோல்வி. என்னங்க ஐயா அங்க வெளிவட்டத்துல சூரியன் வருது இல்லையா? வெளிவட்டத்துல சூரியன் வருதுங்கய்யா. அப்போ ஒரு அந்த சனி வந்து 6 டிகிரி இருக்காரு அங்க. அப்போ வந்து ஒரு 6 மாசம் தள்ளி போடலாம் இல்லையா அந்த விஷயத்த? இது வந்து சூரியன் மாச கிரகம், 1 மாசம்னு சொல்லிட்டு சூரியன். ஆமா, அங்க சனி வந்து உள்வட்டத்துல 6 டிகிரி இருக்கு. அப்போ வந்து 6 மாசத்துக்கு தள்ளி போட்டுக்கலாமே அந்த விஷயத்த. கவிப்பு எத்தனை டிகிரின்னு பாருங்க. கவிப்பு எத்தனை 8 டிகிரின்னு பாருங்க ஐயா. 8 மாசம் 8 மாசம் தள்ளி போட்டுக்கலாம். 8 மாசம் தள்ளி போட்டுக்கலாம். தள்ளி போடலாங்கிறத நம்ம ஒண்ணும் இல்லை, அது தள்ளி போகும். ஓகேங்க. என்ன ஐயா? சரிங்க. சார் இந்த நேர் ஏழுல சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால ரத்த சம்பந்தத்திலேயே இந்த கல்யாணம் சொல்லலாமா சார்? பொண்ணு ரத்த சம்பந்தத்துல ஆமா சார், அம்மா சைடு ரிலேஷன்லயே இந்த கல்யாணம். உதயத்துக்கு நேரு 7ஆம் அதிபதி வீடு யாரு? சந்திரன் சார். சாந்தர். அங்க செவ்வாய் உள்ள இருக்கு, சனியும் வருது ஆமா சார். இல்லைங்களா? நீங்க சொன்ன மாதிரி அம்மா ரிலேஷன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அந்த பெண்ணு தெரிஞ்ச பெண்ணாவே இருக்குன்றது தானங்க அர்த்தம். உதயாதிபதி 7லயே இருக்கிறதுனால சந்திரன் வந்து உச்சமாயிருக்கு, செவ்வாய் வந்து அங்க நீச்சமாயிருக்கு. அப்போ இவங்க வந்து 3ஆம் இடத்துல கவிழ்ப்பு சனி சேர்ந்து இருக்கிறதுனால இப்ப இவங்க திருமணம் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது, தடையா இருக்க போறது. அப்போ இந்த பையன் வந்து என்னோட தொழில் விஷயமா நான் தொழில இப்ப நான் கவனம் செலுத்துறேன், இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நான் திருமணம் பண்ணிக்கிறேன், அந்த பையன் தடை பண்ணலாம் இல்லைங்களா? தாராளமா சொல்லலாம். ஒருவேளை சண்டை சச்சரவுல கல்யாணம் முடியலாமா ஐயா? நடந்தா சண்டை சச்சரவுகள் அதுல போய் கல்யாணம் முடியலாம்ல? சனி சந்திரன் செவ்வாய் இல்லைங்களா? ஆமா ஐயா. இந்த இடத்துல சண்டை சச்சரவுன்னு எடுக்கலாம், இது அந்நியத்திலையும் எடுக்கலாம். சரிங்க, எப்படிங்க ஐயா? கரெக்ட் தான் ஐயா. அந்நியத்துல சனி தூர கிரகம்ன்றதுனால அப்படிங்களா ஐயா? சந்திரனே தூரம் தானே. தாயுடைய இது இல்லாம சப்போர்ட் இல்லாம கல்யாணம் நடக்க போறது இல்ல. அது ஓகேங்க ஐயா. அது என்ன ஆட்சியா இருக்காங்க, ஆட்சியா இருக்கு, அது கிளீனா நமக்கு தெரியுது இல்லைங்களாமா? ஆமா, அவங்க அம்மா பார்த்த பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா ஐயா? ஆமா, அவங்க அம்மா செலக்ட் பண்ணக்கூடிய பொண்ணை அவர் வந்து திருமணம் செய்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆனா உதயமே வந்து வீக்கா இருக்கா? 0 டிகிரி தான் வந்திருக்கு உதயமே. அப்போ கேள்வி கேட்க வந்தவங்களே என்னங்க ஐயா? உதயமே 0 டிகிரில இருக்கு. உதயமே 0 டிகிரில இருக்கு. அப்போ கேள்வி கேட்க வந்தவங்க வந்து ஒரு பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டைலமால வந்திருப்பாங்களா அவங்க? ஆமா, மனக்குழப்பங்களோட வந்திருக்கிறார். ஓகேங்க, சரிங்களா? சரிங்க. இந்த சாட்டுக்கு நல்லா அருமையா பதில் சொல்றீங்க, பரவாயில்ல, இது நல்லா போச்சு. அடுத்தது தேடுவது புத்தகம். அந்த புத்தகம் கிடைக்குமா கிடைக்காதா? தேடுவது புத்தகம், அந்த புத்தகம் கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா? என்ன சார் உங்க அநியாயம், புத்தகத்துக்கலாமா ஆர்டம் போடுறீங்க இல்லையா? கிடைக்கலாம் ஐயா. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. உதயத்துக்கு எழுத்துன்றது புத்தகன்றது 3ஆம் இடம் தானே ஐயா? புதனுடைய காரகத்துவங்கள். அதான் புதன் 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல புதன் இருக்கு உதயத்துக்கு உள்கட்டத்துல. 5ல உதயாதிபதி சாரி அந்த புத்தகன்றது புதன்றதுல 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. உதயாதிபதி குரு வந்து 7ல இருக்காரு.
அப்ப அவர் முயற்சி பண்ணா புத்தகம் கிடைக்கும். ஆருடமும் உதயமும் ஒன்னா மீனத்துல இருக்குது. அங்க ஆமா சந்திரன் உள்ள வருது. வருது ஐயா. நேர் உதயாதிபதி ஆருடாதிபதி ஒண்ணுதான். அந்த குரு வந்து நேர் 7ல புதனுடைய வீட்டுல இருக்காரு. ஆமாங்க. அவர் தேடுறது புத்தகங்கிறது நமக்கு புரியுது. ரைட்டுங்களா? ஆமாங்க. ரைட். ஐயா அது வந்து அவங்க வீட்டுல அலமாரியில இருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா ஐயா? புதன் வந்து சுக்கிரன் வீட்டுல இருக்கு, அப்போ அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஐயா? இப்ப அது வந்து பணம் வைக்கிற பீரோ அலமாரியா இருக்கலாம் இல்லைங்களா? அது 4ல குரு இருக்கு, குரு வீட்லயே புதன் இருக்கு. அப்போ அந்த மாதிரி அது அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஐயா? மூன்றாவது இவங்க முயற்சி பண்றது புதன் புத்தகம், சுக்கிரன் வீட்டுல இருக்கு, சுக்கிரன் வந்து வீடு. அப்போ வந்து அது 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது, புத்தகம் வந்து குருன்றது அலமாரி நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? பீரோ அலமாரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஐயா? அது குருவா எடுத்துக்கிட்டா அப்போ புதன் வீட்டுல இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லலாமா? இது வந்து நாம புத்தகம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது ஒண்ணு சொன்னோம். இது எங்க இருக்கும், அதே நேரத்துல அந்த புத்தகம் எங்கே இருக்கும் அப்படிங்கறத பத்தி நாம எதை சார்ந்த புத்தகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறத எடுக்கிறதுக்கு நாம வந்து அந்த உதயாதிபதியை நம்ம ஃபார்முலா பண்ணி பார்க்கலாம். உதயாதிபதி நேர் 7ல இருக்காரு. அது ஒரு இதிகாச புத்தகமா சொல்லலாம் இல்லைங்களா ஐயா? குரு வேற வர்றாருங்க. அதுதான் குரு வர்றதால ஒரு ஆன்மீக புத்தகமா இருக்கலாம், ஒரு ஜோசிய புத்தகமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இலக்கியம் சார்ந்த புத்தகம், ஏதோ ஒரு புத்தகம். ஆக மொத்தத்துல உபயோகமான புத்தகம். ஆமா, குரு வர்றதால அது உபயோகமான புத்தகம் இல்லையா? ஆமா. அந்த கடவுள் புத்தகம் சம்பந்தப்பட்ட அப்படிங்கிறது அது காலபுருஷனுக்கு 6ஓட சம்பந்தப்படுது. இந்த கன்னி வீடு காலபுருஷனுக்கு 6மா? ரைட்டுங்களா? ஆமாங்க ஐயா. அப்ப காலபுருஷனுக்கு 6ங்கும் போது அங்க தடைங்கிறது நல்லாவே தெரியுது, நமக்கு புரிஞ்சுது இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அது அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்குது, வெளியில இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நாம என்ன பண்ணலாம், என்ன ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஐயா அது இருக்கிற அந்த புத்தகத்தோட கிரகத்தை பார்க்கலாம், அது எந்த புத்தகமா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம், அது எந்த இடத்துல இருக்கிறது பார்க்கணுங்க ஐயா, எந்த பாவத்துல இருக்கு அப்படின்னு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னா அது உணவு புக்காவும் இருக்கலாம்ல சார்? எப்படி சமைப்பது எப்படி அப்படின்ற புக்கா அது இருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த புத்தகம் வந்து அவர் வந்து விலைக்கு வாங்குறதுக்கு தேடுறாரு. ஓ ஓகே. ஓ புரிஞ்சதுங்களா? அந்த புத்தகத்தை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் சார். நான் கேட்டேன், அது வந்து பிரதி இல்லைன்ட்டாங்க. அது எனக்கு கிடைக்குமா? நான் 1 வருஷமா அந்த புத்தகத்தை ஃபாலோ பண்றேன். சரிங்களா? 6ஆம் இடம்ன்றதுனால மெடிசன் புத்தகமாங்க ஐயா, இல்ல அந்த இது ஆன்மீக புத்தகமா, இல்ல நம்ம வந்து மெடிசன் சம்பந்தப்பட்ட புத்தகமான்னு எப்படிங்க ஐயா எடுத்துக்கிறது? குருவும் இருக்கு. சரிங்க ஐயா. ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகம் தான். கடைசி வரைக்கும் மனுஷன் புத்தகத்தை பேரே சொல்லல. நான் கேட்க கூட மறந்துட்டேன். நானும் கேட்கல, அவரும் சொல்லவே இல்லை. புத்தகம் வாங்க முடியுமா அப்படியே போயிட்டேன். ரைட்டுங்களா? இது ஒரு சும்மா ஒரு இந்த கேள்வி வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை. இது சாதாரணமா அவர் மனசுல தோன்றின வாய்ப்பு. இந்த கேள்வி வந்து எல்லாரும் சிந்திக்கக்கூடிய கேள்வி. எல்லார் குடும்பத்துல இருந்து ஒரு கேள்வி வரலாம். நமக்கு இது வந்து எதை அனலைஸ் பண்ணோம்னா நிறைய விஷயம் தெரியும். பாருங்க, ஒருத்தர் வந்து டாக்டராக வாய்ப்பு உண்டா இல்லையான்னு கேக்குறாங்க. அவங்க ஆணுக்கு கேட்டிருப்பாங்களா பொண்ணுக்கு கேட்டிருப்பாங்களா? கண்டுபிடிச்சு பாருங்களேன். பெண்ணுக்கு.
பெண்ணுக்கா? ஆமா, சந்திரன் வந்திருக்காருல. எஸ், அவங்க பெண்ணுக்கு தான் கேட்டாங்க. டாக்டராக வாய்ப்பு உண்டா? சித்தா டாக்டர் ஆயிடுவாங்க அவங்க. என்னங்க ஐயா? சித்தா டாக்டர் ஆயிடுவாங்க அவங்க. சித்தா டாக்டரா? ஆறுடத்திலே கேது வருதுயா. ஆரோடத்துல கேது வருது. உதயத்துல இருந்து வாங்க. உதயத்துக்கு 10ல கேது வருது ஐயா. உதயத்துக்கு 10ல கேது, வெளிக்கட்டத்துல என்ன வருது? சூரியன் வராரு ஐயா. சூரியனும் மருத்துவ கிரகம் தான். சரி, உதயத்தை நோக்கி சந்திரன் வருதுங்களா? ஆமா ஐயா. சந்திரன் வர்றாரு. அது யாருடைய வீடுங்க? குரு வீடு. குரு வீடு. ஏன்னா இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். சரி, 10ஆம் இடத்துல கேது இருக்கு, சூரியன்ல வர்றதெல்லாம் அப்போ சூரியன் இல்லாம மருத்துவர் இல்ல. ஐயா, உதயத்துக்கு 5ஆம் இடத்துல மேஷத்துல சூரியன் இருக்காரு, புதன் இருக்காரு. அப்ப சூரியன் செவ்வாய் என்றதெல்லாம் மருத்துவத்தை தான் குறிக்கும். அப்போ உயர்கல்வின்றது 5ஆம் இடம். அப்ப அவர் அவரு படிப்பாருங்க ஐயா. அவங்க படிப்பாங்க. அவங்க படிப்பாங்க. கரெக்ட் கரெக்ட், படிக்கிறாங்க. ஆனா செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சு. என்னங்க ஐயா? செவ்வாய் நீச்சம் ஐயா. காரணம் என்ன? அதை ஏன் செவ்வாய் சொல்றீங்க? மருத்துவ கிரகம் வந்து சூரியன் செவ்வாய் தானே ஐயா. நீச்சமான செவ்வாய் நல்லா மருத்துவம் பார்க்கணும். ஆபரேஷன் ஆபரேஷன் செவ்வாய் 2 செவ்வாயும் நீச்சம். ஆபரேஷன் எடுக்கலாம். அறுவை சிகிச்சை சர்ஜன். சர்ஜன், ரைட். கிட்டத்தட்ட மருத்துவங்கிறத சொல்லும் போது எல்லா கிரகமும் மருத்துவமா மாறிடும். மெயின் சூரியன் இல்லாம மருத்துவம் இல்லை, ராகு இல்லாம மருத்துவம் இல்லை, சந்திரன் இல்லாமல் மருத்துவர் இல்லை, குரு இல்லாம மருத்துவர் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று என்னால சொல்ல முடியும். சந்திரன்னா மனோ தத்துவம், குருனாலும் மனோ தத்துவம் தான், குழந்தைகள் நல. சுக்கிரன்னா என்னது? இது பாக்குற டாக்டர், கர்ப்பப்பை. ரைட்டுங்களா? இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லிட்டு. புதன்னா நரம்பியல் டாக்டரு, நியூரோ டாக்டர்னு சொல்லுவாங்க. சனினா என்ன சொல்லுவீங்க? சனிக்கு என்ன டாக்டர்? சனிக்கு வர்ம டாக்டர் ஐயா. வர்மா சித்தா. என்னங்க ஐயா? வர்மம் சித்தா இந்த மாதிரியான டாக்டருங்களா? சனிக்கு வந்து வர்மா சித்தா இந்த மாதிரி டாக்டர் கேக்குறீங்களா? சொல்லுங்கம்மா ஐயா. மூட்டு வலி இது நியூராலஜிஸ்ட், அது பேர் எனக்கு தெரியலங்க ஐயா. மூட்டு வலிக்கெல்லாம் பாப்பாங்க ஐயா. மூட்டு வந்துட்டாலே ஒண்ணு சூரியன் இல்ல செவ்வாய் வரணும். எலும்பு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்க சூரியன் செவ்வாய் ஆதிக்கத்துலதான் எலும்பு டாக்டர் ஆக முடியும். சரிங்களா? சனி வருதுன்னா சித்தா டாக்டர், கேது வந்தாலும் அதுதான் சொல்லலாம். இப்படி இப்ப ஏதாவது கிரகம், எந்த கிரகமாவது டாக்டர் இல்லாம வந்துச்சா? எல்லா கிரகமே டாக்டர் கொடுக்கலீங்களா? இதுல அதிகமான அந்த நம்ம போட்ட கட்டத்துக்கு அதிகமான கிரகங்களுடைய என்ன சொல்றதுங்க தொடர்பு வருதா? அப்படி வந்துச்சுன்னா டாக்டர் ஆகுவாங்க. அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க தைரியமா படிக்க வைங்க, முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ணா சொல்லுங்கண்ணா. சார் உதயத்துக்கு 9ஆம் அதிபதி சூரியன் சார். அவர் வந்து 6 இடத்துல சூரியன் வந்து இருக்காரு சார். 6 இடத்துல இருக்காரு. அதாவது கணிப்பு வந்து
9ஆம் இடத்தை கவிக்க போகுது. அதே மாதிரி டாக்டருக்கு அதிபதி ஆகிய சூரியனையும் கவிக்குது சார். அதாவது இப்ப டாக்டருக்கு படிச்சாலும் மருத்துவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப தடை பண்ணும் வாய்ப்பு நிறைய இருக்கு. தடை ஏற்படுங்கிறீங்க. ஆமா சார். அதாவது இப்ப சூரியன் வந்து கவிப்பு வர்றாரு சார். சூரியன் வீட்டிலே கவிப்பு இருக்காரு சார். 2வது வந்து உயர்கல்வி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடம் சார். அதனால வந்து மருத்துவராக படித்துக் கொண்டிருந்தாலும் இதில் தடை ஏற்பது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது ஒரு அற்புதமான பதில். என்னங்கய்யா, இது ஒரு அற்புதமான பதிலுங்க, தப்பில்லை. ரைட்டுங்களா? சரி, இப்ப இன்னைக்கு பார்த்த ஜாதக கட்டங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி புரியுது, என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? ஓரளவுக்கு உங்களால ஜாமக்கோல் பிரசன்னத்தை இது பண்ணிட முடியுதா? இல்ல இதுல ஏதாவது சிக்கலை நீங்க ஏதாவது சந்திக்கிறீங்கன்னா என்ன மாதிரி சிக்கல்? ஐயா இதுல டாக்டராக வாய்ப்புன்றது எப்படி ஐயா சொல்றது கரெக்டா எக்ஸாக்டா? டாக்டராக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு எப்படி சொல்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமா ஐயா. அதான் மருத்துவ கிரகங்களுடைய எண்ணிக்கையை பார்த்து தான் நம்ம காம்பினேஷனை வச்சுதான் ஐயா சொல்லணும். அவ்வளவு கிரகத்தையுமே சொல்ல முடியும் வச்சு பர்டிகுலரா சூரியன் வரணும்னு சொல்லிட்டேன். பர்டிகுலரா சூரியனுடைய கான்டாக்ட் அதெல்லாம் வருது போகுது எல்லாம். அவர் ஐயா அவங்க சொன்னாங்க கவிப்பு சூரியனுடைய வீட்டிலே கவிப்பு வருது, அதனால அவங்க வந்து சிரமப்பட்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான் இல்லைங்களா? சூரியன் இல்லாமல் டாக்டரே கிடையாது. சரிங்க ஐயா. டாக்டருடைய ஜாதகங்கள்லாம் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னு ஒரு 5-10 ஜாதகத்தை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த கேள்வி உங்களுக்குள்ள வராதுங்க ஐயா. ஐயா நான் ஒரு டாக்டருடைய ஜாதகத்தை போட்டாயா? போட்டாராம்மா பாருங்க. இல்ல போடுறல, நான் போட்டான்னு சொல்லி கேக்குறேன் ஐயா. போடுங்க. போடுறேன் ஐயா. அதெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பாலகிருஷ்ணன் ஐயா? ஓகே ஐயா. அதாவது நாம வந்து அதெல்லாம் அஸ்ட்ராலஜில நாம வந்து ஜோதிட அடிப்படையை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அதுல இருந்து நாம தெரிஞ்சுட்டு அதுல இருந்து புரிஞ்சுட்டு வந்தா தான் நாம வந்து இதெல்லாம் சொல்ல முடியும், தெளிவா சொல்ல முடியும். ஜாமக்கோளுங்கிறது ஒன்றும் புதுசா ஒண்ணு வந்துட்டு இல்ல, அதுல இருக்கக்கூடிய பிரிவுகள்ல இது ஒரு உட்பிரிவு அவ்வளவுதான். ஓகே என்னங்க ஐயா? ஓகே ஐயா. குரூப்ல போட்டேன் ஐயா. பாருங்க ஐயா போட்டாரம்மா. பாக்குறேன். அது பாருங்க, அந்த சாட்டை பாருங்க. அது ஜாமக்கோல் இல்லையா, வெறும் ராசி மட்டும் தாங்க. ராசி கட்டம், ராசி கட்டம் தான். ஜாமக்கோல்ல டாக்டர் ஆகிறான்னா நீங்க எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ராசி கட்டம் தான். ஒருத்தர் டாக்டரோட ஜாதகத்தை தான் போட்டிருக்காரு. நீங்க அதுல படிச்சாதான் அதான் என்னமோ சொல்லுவாங்களே, சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும்னு. சட்டிங்கிறது அஸ்ட்ராலஜி ஜாதகம், சொந்த ஜாதகம். அகப்பைங்கிறது ஜாமக்கோல், ஜஸ்ட் ஒரு கரண்டி தான் இது. சரிங்களா ஐயா? அவருக்கு வந்து சூரியன் நீச்சம், சுக்கிரன் நீச்சம், குரு நீச்சம், இத்தனை நீச்ச கிரகம் இருக்கு அவருக்கு. நீச்ச கிரகம் ஓகோன்னு இருப்பாரு. ஓகோன்னு அதான் நான் சொல்றேன். அப்பா நீங்களா வந்து ஜெயிக்கிற ஜாதகம் இது. அது ஆக்சுவலா இவர் ஜாதகத்தை எதுக்கு பார்த்தேன்னா, இவர் வந்து டென்டிஸ்ட். இவரு
போயிட்டு பல்லு வந்து முதல்ல நான் புடுங்கத்துக்கு போனேன். போன போது அவர் பேசினே இருக்கும்போது வந்து அந்த இதுல வந்து கரையான் இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், கரையான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏதாவது இந்த மாதிரி இதுல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய இதுல கேட்டேன். கேட்டப்போ இல்ல. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். அப்புறமா கேட்டேன், இந்த வீடு உங்க பேர்ல இருக்கா உங்க அப்பா பேர்ல தான் சொல்லி கேட்டேன். எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு. அப்போ உங்க அப்பாவுக்கு இருக்கும் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறமா சொன்னேன், உங்க ஜாதகம் வந்து என்ன சார் நீங்க லவ் மேரேஜ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமான்னாரு. உங்க ஜாதகத்துக்குலாம் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார், உங்க ஜாதகத்தை பார்த்தா நீங்க லவ் மேரேஜ் பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க ஜெயிக்கிற ஜாதகம் நீங்க தான் சார் சொல்லிருக்கீங்க ஜெயிக்கிற ஜாதகம் அப்படின்னாரு. சரி ஓகே சார் நான் வந்துட்டேன். ஜெயிச்சுன்னு தான் இருக்காரு அவர் ஜெயிச்சுன்னு தான் இருப்பாரு அவரு. நீச்ச கிரகம் வந்து பயங்கரமா ஒரு வேலை செய்யுது, பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணும். ஒரு ஜாதகத்துல நீச்ச கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குமானால் அந்த காரகத்துவங்கள்லாம் அவங்களுக்கு வந்து அடிபொடி, அது பயங்கரமா வேலை செய்யும் சார். அசால்ட்டா செய்வார் சார் வேலையை. ரொம்ப நம்ம வெளியே போயிட்டு நிறைய இதுக்கு முன்னாடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அங்கே சரியானது கிடையாது. இவர்கிட்ட போன கரெக்டாக அந்த இதில் கரெக்டாக முடிச்சிருவார் அந்த வேலையை. பல்லு டாக்டர் தான், அந்த டென்டிஸ்ட்டு செம்மையாக பண்ணுவார் வேலையை. அது என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப செட் ஆகும் அவர்கிட்ட. இவர் நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு நான் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பணமும் போச்சு, பல்லும் போச்சு. இவர்கிட்ட போனா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு அந்த வேலையை. அதே மாதிரி எனக்கு பல்லு எடுத்து போனேன், அதையும் வந்து சொல்லுங்க. நீங்க சொல்லி முடிக்கல, சொல்லுங்க சொல்லுங்க. அவரு டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதுல தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்த உடனே சூரியனுடைய தொடர்பு இல்லாம டாக்டர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டுமே. அவர் ஜாதகத்துல வந்து சூரியனோட மாந்தியா, அவர் ஜாதகத்துல சூரியனோட மாந்தியா, இங்க வந்து சிம்ம வீட்டுல மாந்தியா, டாக்டர் ஆயிடுவாரு அவரு. இந்த மாதிரி ஜாதகங்களை வச்சுதான் நம்ம முடிவுக்கு வர முடியும். அதனால சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. வேற யாருக்கு என்ன கேள்விங்க? யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கு? வகுப்பு ஏதாவது பரவாயில்லைங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுங்களா? என்ன சார் ஒண்ணுமே பதில் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயா நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா, சந்தோஷம். சரி, எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு நல்ல புரிதல் ஏற்படும் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்புங்களா? நன்றி சார். நன்றி ஐயா.